Around 2,000 crores originally meant for Tamil Nadu for PM Shri have been diverted to other states due to the state's opposition to NEP 2020. I would like to ask the union government through you, sir, that will it assure the parliament that no state will face fund cuts for rejecting a policy not mandated by law? They are doing injustice to students of Tamil Nadu. They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. You cannot call us uncivilized. We condemn it strongly, and I think the speaker, and he has taken my name, but the speaker has not allowed me to clarify. I think this is undemocratic and this is absolutely unparliamentary. We are discussing about, and we will speak to our leader also and definitely move a privilege. Senior member of this house, Honorable Kani Mojiji, has raised 2 points. On one point, she raised, I mentioned a word which I should not use regarding on the members of my Tamil Nadu, on the government of Tamil Nadu and people of Tamil Nadu. Let us not mix. I am not. Let me first withdraw my word. If it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that. ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ஒன்றிய கல்வி அமைச்சரே ராஜினாமா செய் ஒன்றிய கல்வி அமைச்சரே ராஜினாமா செய் கண்டிக்கின்றோம் 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 தர்மேந்திர பிரதானை கண்டிக்கின்றோம் தர்மேந்திர பிரதானை கண்டிக்கின்றோம். நாகரிகமற்றவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது அவருடைய அந்த ஆதிக்க மனநிலையை காட்டுகிறது. இந்த மனநிலையில்தான் தமிழகத்தை இவர்கள் கையாளுகிறார்கள் என்பது அப்பட்டமாக வெளியாகியுள்ளது. இப்பொழுதே எங்களுடைய குரல் இங்கே பெரும்பாலும் குறைவாகத்தான் இருக்கின்றது. காரணம், தென் மாநிலங்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இன்னும் அது மேலும் குறையுமேனால் வருகின்ற காலங்களில் நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டம் தொடர்பாக ஒரு திருத்தம் வந்தாலோ வேறு ஏதாவது சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற போதோ தென் மாநிலங்களில் நியாயமான கோரிக்கைகள் எழுப்புகிற போது அது வாக்கெடுப்பில் எடுபடாமல் போய்விடும். We in Tamil Nadu are very clear. We are very well served by a two-language curriculum. English and Tamil is more than adequate. I studied in a school where medium of education was in English and my language choice was Tamil. Anybody who wants to learn a language on their own will learn a language, but to make it compulsory will be completely unacceptable. வணக்கம், இது கேள்விக்களம். நாடாளுமன்றத்தின் முதல் நாள் கூட்டமே அமர்க்கலமாக தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி கேட்டு திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசியது காரசாரமான விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. சட்டப்படி நிபந்தனை ஏதும் இல்லாத நேரத்தில், ஒரு கொள்கையை ஒரு மாநில அரசு விரும்பாத நேரத்தில் அதை திணிக்கக்கூடாது, அதற்காக நிதி ஒதுக்க மறுத்து வஞ்சிக்கக்கூடாது என்று அவர் கேட்டதற்கு அமைச்சர் பிரதான், கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொன்ன விளக்கம், பதில் என்பது அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொந்தளிக்க வைத்து அவையையே ஒத்திவைக்கக்கூடிய இடத்திற்கு சென்றிருக்கிறது. அன்சிவிலைஸ்ட் அண்ட் அன்டெமோக்ராட்டிக், ஜனநாயக விரோதிகள், ஜனநாயகமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள், அநாகரிகமானவர்கள் என்கிற ஒரு தொனி கண்டனத்துக்கு ஆளாகி அதை அவரே திரும்ப பெற்றிருக்கிறார். நான் அவ்வாறு சொல்லியிருக்கக்கூடாது என்று திரும்ப பெற்றிருக்கிறார். மொழி, கல்வி, தொகுதி மறுவரையறை ஒரு நாடாளுமன்றத்தின் முக்கிய பிரச்சனையாக தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் கிளம்புகிறது. இது குறித்து விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள், பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள், பொது சுகாதார வல்லுநர், சமூக செயற்பாட்டாளர் திரு டாக்டர் அமலோர் பவநாதன் அவர்கள், வலதுசாரி திரு எம் குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்திரகுமாரோட முதற் பார்வையை கேட்கணும். நாடாளுமன்றத்தில் நம்ம கேள்வி எழுப்புவது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். அதற்காக தான் அங்கே போகிறோம். இந்தியா முழுக்க இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு மட்டும் மறுப்பது அப்படின்றது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. உங்கள் மாணவர்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, ஒப்புக்கொண்டு விட்டு போய் நீங்கள் யூட்டர்ன் போடுறீங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்குரிய ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இது குறித்து கடித போக்குவரத்து என்பது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சமீபத்தில் இதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு ஒரு MOU குறித்தான விவாதத்தின் பொழுது தமிழ்நாடு அரசு அனுப்பிய கடிதம் ஒன்று வெளியானது.
அப்போவே இவங்க என்ன பரப்புனாங்கன்னா தமிழ்நாடு ஒப்புக்கொண்டு விட்டதா அப்படின்னு. அப்போ தமிழ்நாடு தெளிவாக குறிப்பிட்டிருந்தது, நாம் ஒரு குழு அமைத்திருக்கிறோம், அதன் அடிப்படையில் முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. அந்த குழுவின் அடிப்படையில் நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம், என்னன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்ஓயு காப்பி அனுப்புகிறாங்க. நம்ம அந்த எம்ஓயு வந்து அமெண்ட் பண்ணுறோம், நம்ம மாடிஃபை பண்ணுறோம். அந்த மாடிஃபிகேஷன் பண்ணதற்கு பிறகு பொதுவாக வந்து மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்னன்னா இரண்டு தரப்பும் ஒத்துக்கொண்டு ஒப்பந்தம் போடுவது அப்படின்றது தான். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல திணிக்கக்கூடிய இம்போசிஷன் கிடையாது. நீங்க கொடுக்கறதுல டாட்டட் லைன்ஸ்ல கையெழுத்து போடணும்னு அப்படியே போட முடியாது. அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னா அதுல தேசிய கல்விக் கொள்கை எங்கள் கொள்கைக்கு விரோதமானதுன்றதுனால தர்மேந்திர பிரதானுடைய வார்த்தைகளிலேயே I was surprised to see that the state responded with a modified MOU wide letter dated 6/7/2024 wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒட்டு மொத்தமாக NEP குறித்து பேசுகின்ற அத்தனை சரத்துக்களையும் விட்டுவிட்டு எங்களுக்கு ஒரு வேறு MOU அனுப்பினார்கள். அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? NEP 2020 முழுமையாக அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க நிராகரிச்சிருக்கீங்க அப்படின்றது. NEP முழுமையாக அல்ல, முழுமையாகவே NEP நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு லெட்டர் எழுதியிருக்காது, MOU வந்து மாடிஃபை பண்ணியிருக்குது. அப்போ பிரதான் வந்து இன்னைக்கு சொல்றது என்னன்னா முதல்ல ஒப்புக்கொண்டார்கள், ஆமா ஒப்புக்கொண்டோம், PM3 ஏத்துக்கிறோம், எந்த கண்டிஷனின் அடிப்படையில் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை மறுக்கிறோம் என்கின்ற கண்டிஷனின் அடிப்படையில். தேசிய கல்விக் கொள்கையை மறுப்பதற்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னா எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ஏன்னா அது ஒரு சட்டம் கிடையாது, அது ஒரு பாலிசி டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் வந்து நாடாளுமன்றத்தின் அவைகளில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் இயற்றப்பட்ட சட்டம் அல்ல. அதனால் அதை ஏற்பதோ மறுப்பதோ அந்தந்த மாநில அரசினுடைய முடிவு. இப்போ ஏஐசிடி மாதிரி அல்லது மெடிக்கல் கமிஷன் மாதிரி அவங்க ஒன்று எழுதுறாங்கன்னா அதை அப்படியே வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய கடமை, அதையே நம்ம அப்படியே பின்பற்றணுன்ற அவசியம் இல்லை. யூனிவர்சிட்டிஸுக்கு அந்த இடத்துல வந்து தன்னாட்சி அதிகாரம் இருக்கிறது, அதை எந்த அளவில் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு. பேசிக் பிரின்சிபல்ஸை ஒத்திருந்தால் போதும், அப்படியே பத்தியா பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்போ யூனிவர்சிட்டிஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் என்பது மாநில அரசாங்கங்களுக்கு கிடையாதா என்பதுதான் நாம் எழுப்புற கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஒருத்தர் வாயிலிருந்து அன்டெமோக்ராட்டிக்ன்ற வார்த்தை வருது, அன்சிவிலைஸ்டுன்ற வார்த்தை வருதுன்னா அது அவருடைய ப்ரீஜுடிஸ். அவர் இப்படியெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறார். அது அவருடைய ப்ரீஜுடிஸ் மட்டும்தானா? அவர் மட்டும் அல்ல, அந்த கட்சிக்காரர்கள் அத்தனை பேருடைய ப்ரீஜுடிஸும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இவர் சொன்ன உடனே இன்னொரு MP எந்திரிச்சு என்ன சொல்றாரு, உலகத்திலேயே பழமையான மொழி சமஸ்கிருதம் தானே, உங்களுக்கு என்ன இவ்வளவு திமிர் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. வெளியிலிருந்து ஒரு மினிஸ்டர் என்ன, வெளியிலிருந்து ஒரு MP என்ன சொல்றாரு, இந்தியா முழுக்க எல்லா பேரும் போய் அந்த மலக்குடல் பாக்டீரியா நிறைந்த கங்கை தண்ணீரில் அதிகமாக 62 கோடி பேர் குளிச்சிருக்கிறாங்க, அதனால இவங்க அதை திசை திருப்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பமேளாவோட வெற்றியை திசை திருப்ப பார்க்கறாங்க. சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை இந்த இடத்தில் கொண்டு வந்து போடுவது அப்படின்றது எதற்காக அப்படின்னா இது சம்பந்தம் இல்லாம அல்ல, இதுதான் தமிழர்களை பற்றி அவங்களுடைய புரிதல். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு MP வந்தார், தமிழ்நாட்டில் திருக்குறள் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டும் திருவள்ளுவரை பேசுகிறேன்னு சொல்லிட்டும் வந்தார் ஒரு MP. அவர் கடைசியில் உத்தரப்பிரதேசத்தில் சொந்த மகனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம தெரிஞ்ச கதை வேற. ஆனால் அவர் என்ன சொன்னார், நாங்கள் ரேசிஸ்டா இருந்தால் தென்னிந்தியர்களோட எப்படி வாழுவோம் அப்படின்னு கேட்டார். அந்த பிஜேபி எம்பியினுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழர்களை இந்தியர்களாக மதிக்கின்ற மனப்பக்குவம் இல்லை. இந்தியா இஸ் அ நேஷன் இன் மேக்கிங் அப்படின்னு 1947 கான்ஸ்டிடியூஷன் பில்டர் சொன்னாங்க. ஆனால் அந்த நேஷன் மேக்கிங்ன்ற ப்ராசஸில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இவர்கள் வேறு ஒரு நேஷன் பில்டிங் ப்ராசஸில் ஈடுபட்டிருப்பதால் நாம் இவர்கள் கண்ணுக்கு எந்த காலத்திலும் இந்தியர்களாக தெரிவது இல்லை என்ற உண்மை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அமைச்சரின் வாயாலேயே வெளிப்பட்டிருக்கிறது. ஓகே, திரு ஸ்ரீகாந்த், ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தில் ஒரு அமர பேச வேண்டிய ஒரு விஷயத்தில் தமிழ்நாட்டு MP கேட்குறாங்க, நீங்கள் சட்டப்படி எங்களை ஒரு மேண்டேட்டரியாக இல்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு திணிக்க முடியாது, அதற்காக பணத்தை கொடுக்க மாட்டேன்னு நிறுத்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது மிக ஆவேசமாக அதை எதிர்கொள்கிறாரு. அதற்கு இன்னைக்கு அவரே பின்னாடி அதை வாபஸும் வாங்குறாரு. தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாடு அரசு மீது, தமிழ்நாட்டு MPக்கள் பற்றி நான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது, நான் அதையே திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு அவர் சொல்கிறார். முதலமைச்சர் கேட்பது, நீங்கள் பணம் தருவீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள், எதேச்சாதிகார போக்கோடு ஏன் நடந்துக்கிறீங்கன்னு மீண்டும் அந்த டிபேட்டு ரீஇக்னைட் ஆகிருக்கு. உங்கள் விளக்கம் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து என்னவென்றால், தமிழ்நாட்டில் மட்டும்தான்
கல்வியில் வந்து அரசியல் புகுத்தப்படுகிறது. மிக அதிகமான அரசியல் கல்வியில் புகுத்தப்படுவதால் பாதிக்கப்பட போவது மாணவர்கள் மட்டும்தான். ரொம்ப எளிமையாக இந்த பிரச்சனையை நம்ம மூலாதார பிரச்சனைன்னு பார்த்தா 2 மொழி பயிற்றுவிக்கப்பட வேண்டுமா 3 மொழி பயிற்றுவிக்கப்பட வேண்டுமா என்பதில் தான் எல்லா சிக்கலோட அடிப்படையும் இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியை குறிப்பிடுகிறேன். அந்த ஆட்சியில் வந்து அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், அதாவது பாதிக்கு மேற்பட்ட மக்கள் ஏற்கனவே மும்மொழி படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிக்கிறவங்க மாணவர்கள் எண்ணிக்கையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இனிமே தான் புதுசாக 3 மொழிகள் உள்ளே வரப்போவது என்பதே ஒரு மாயையான ஒரு கட்டமைப்பு இல்லாதது போல. அதைத்தான் எல்லாரும் எங்க கட்சியில மாநில தலைவரும் எல்லாரும் பணம் காசு இருக்கிறவங்களுக்கு ஏற்றுக்கொண்டால்தான் முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவோம்னு சொல்றதுக்கு நிபந்தனை விதிக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இல்ல. தப்பு அப்படின்றது ஒரு பாயிண்ட் சார். இரண்டாவது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்வதில் மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு எங்கேயும் நாங்கள் சொல்லவில்லை. சொல்லாத ஒன்றை நாங்கள் நிராகரித்து விட்ட ஒன்றை எப்படி தப்பா சபைக்கு சொல்றீங்க அப்படின்னு ஒரு பிரிவிலேஜ் மோஷன் அவர் மேல கொண்டு வராங்க. இல்லை, அது பார்த்தேன், அந்த கடிதம் பார்த்தேன். ஆனால் முக்கியமாக அடிப்படை என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்றால், ஒரு மாநில அரசு என்ன செய்யணும்னா 3 மொழியை மக்களுக்கு தர வேண்டும். யாருக்கு விருப்பமோ படிங்க, விருப்பம் இல்லாதவங்க படிக்காதீங்கிறதா இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கமிஷன் 48, அதுக்கப்புறம் கொட்டாரி கமிஷன் அது 64, அதுக்கப்புறம் 20 வந்த கஸ்தூரி ரங்கன் கமிஷன். இந்த 3 கமிஷனுமே ஹிந்தியை கட்டாய மொழி பாடமாகத்தான் அறிவித்தது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தான் தாய்மொழி தான் கட்டாயமாக இருக்கணும், ஹிந்தி கட்டாயமாக இருக்கக்கூடாதுன்னு முதல்ல மாற்றினது. ஸோ காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த திமுக முதல் 2 கல்விக் கொள்கை வந்த போதும் 20 கல்விக் கொள்கை வந்த போதும் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? அவங்க தான் கொண்டு வராங்க. காலத்திலும் சரி, அரசியலமைப்பு சட்டத்தையே கொளுத்தியது திமுக. ஒரு நிமிஷம், அந்த 2 கல்வி கமிஷன்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒத்துட்டாங்களா? தமிழ் கட்டாயம், தாய்மொழி கட்டாயம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல காசு கொடுக்க மாட்டோம்னு நிறுத்தினாங்களா? கிரக்ஸ் என்ன? இப்ப இல்ல நீ ஹிந்தி 3வது மொழி சொன்னாதான் ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவோம்னு சொல்றது அநியாயம், சட்டத்துக்கு மீறின விஷயம் அப்படின்றதுதான் இப்ப விவாதம். குணா சார் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு விளக்கம். நீங்க நல்ல பத்திரிகையாளர், சொல்லுங்க, இந்த கமிஷன்ல வந்த அறிக்கையில ஹிந்தி கட்டாயமாக இருக்கிறதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஹிந்தி கட்டாயமாக இருக்கிறதா? 3 மொழி ஒரு மர்மம். நீங்க சொல்ற கஸ்தூரி ரங்கன் கேள்விக்கு நேரடி ஆம் இல்ல பதில் சொல்லுங்க. கல்விக் கொள்கையில உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஹிந்தி கட்டாயம்னு சொன்னாங்க. 3வது மொழியா ஹிந்தி கற்பிக்கப்படும்னு. தமிழ்நாட்டில இருந்தும் தென்னிந்தியாவில் மற்ற ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல இருந்து எதிர்ப்பு வந்த பிறகுதான் பிரதமரும் ஒன்றிய அரசும் வந்து ஹிந்தின்றதை எடுத்துட்டு இந்திய மொழிகளில் ஒன்றை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. முதல்ல அவங்க இன்டென்ஷன் ஹிந்தி. உங்க கதை புனைவை நான் அப்படியே கதை அல்ல, உங்க கதை புனைவை பாருங்க, கதைன்னு சொல்லாதீங்க. இல்ல நான் திருத்துறேன், கரெக்ட் பண்றேன் உங்களை. கதை இல்ல. இல்ல கஸ்தூரி என்ன சொல்லுங்க, நீங்க பேப்பர்ல எடுத்து பாருங்க. ஒரு ஆர்கியூஸ் ஒரு வருஷத்துக்குள்ள இது வரைவு வந்தபோது ஹிந்தி 3வது மொழியாக கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. மாற்றம் அப்படின்னு சொன்ன பிறகு ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு மாத்தினாங்க. அது கதை இல்ல சார். என்னுடைய முதல் கட்ட கருத்தை பேச அனுமதிங்க. முதல் கட்ட கருத்தை பேச அனுமதிக்கணும். நான் யாருடைய குறுக்கிடும் இல்லாம தான் நான் அவசியம் குறித்த வாதங்களையும் தம்பி நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடவே இல்ல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் பேசுறது கேட்க முடியும். என்னுடைய கருத்தை உள்வாங்கிட்டு உங்களுக்கு 2வது ரவுண்ட்ல பதில் சொல்லுங்க. எதற்காக இல்ல நீங்க பேசுற அத்தனை அபத்தத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். உங்க அபத்தத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க கட்டாயம் இல்ல இந்த வார்த்தையில அந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறீங்க. நீங்க பத்திரிக்கையாளரா இல்லாம ஒரு பத்திரிக்கையாளர் போர்வையில நீங்க பேசுறது ஒரு நிமிஷம் அவருடைய முதல் பார்வை முடிச்சிட்டோம். ஸ்ரீகாந்த் ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் அவசரப்படுறீங்க? நிஷிகாந்த் துபேன்னு ஒருத்தர், ஒரு மாநில அரசு தனக்கு கல்வி எனக்கு பணம் கொடுங்கன்னு கேக்குது, நீங்க வந்து எங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஒன்றிய அரசு நிர்பந்திக்குது. இது போயிட்டு இருக்கிற ஒரு கான்ட்ரோவர்சி. அதுல பிஜேபி எம்பி இன்னொருத்தர் எந்திரிச்சு பேசுறாரு, நிஷிகாந்த் துபே. என்ன நீங்க உலகத்திலேயே தமிழ் தான் வந்து பழமையான மொழின்னு சொல்றீங்க, சமஸ்கிருதம் தாங்க பழமையான மொழி தமிழை விட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சார் தேவை வந்தது? அண்ணா நீங்க பிரச்சனையை திசை திருப்புகிறீர்கள். பார்லிமென்ட்ல நடந்தத சொல்றேன், பதில் சொல்ல. தமிழ் பார்லிமென்ட்ல நடந்த டிபேட்ட சொல்றேன். அது பேசுறேன். சொன்னது உங்க கட்சி எம்பி. 30 செகண்ட் மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக 30 செகண்ட் அனுமதி கொடுங்க.
தமிழ் இப்போது கட்டாய பாடம் ஆக்கப்படுகிறது. இப்ப தமிழ் தான் கட்டாயம், 3 மொழியில தமிழ் தான் கட்டாயம். திமுக அதை எதிர்க்கிறது. ஆமாவா இல்லையாவா அது சொல்லுங்க. 3 மொழியில் தமிழ் கட்டாய பாடமாக்கப்படுகிறது, அதை திமுக எதிர்க்கிறது. இதுதான் என் குற்றச்சாட்டு. ஹிந்தி கட்டாயமாக்கப்படல. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கடந்த 60 சுதந்திரம் வாங்குறதுல இருந்து தமிழ் தாங்க கட்டாய பாடம். அரசாங்க பள்ளிக்கூடம், அரசு உதவி பெறும் பள்ளியில நீங்க அங்க வந்து தமிழ் இல்ல, இன்னும் 3வது மொழி ஒண்ணு படி நீங்க சொல்றதானே இப்ப பிரச்சனை. தமிழையே தவிர்த்து விட்டு பாயிண்ட்க்கு வாங்க சார். நீங்க நிர்பந்திக்கிறது ஏன் அன்சிவிலைஸ்ட் சொல்ற இடத்துக்கு போறாரு, ஏன் பின்வாங்குறாரு, ஏன் இதுல மூர்க்கமாக ஒன்றிய அரசு நடந்துக்குது? தமிழா இந்தியா பிரச்சனை வரும்போது சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு ஏன் ஒருத்தர் பேசுறாரு? என் கருத்தை பதிவு பண்ணிட்டு நான் இந்த இதுக்கு வந்துட்டேன். இப்ப பாராளுமன்றத்தில் நடந்து சொல்றேன். பாராளுமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2100 சில்லறை கோடி அந்த கோடி ரூபாய் 2100 எனக்கு அளவு தெரியல, அது அந்த அந்த பணம் மறுக்கப்பட்டதுக்காக நம்ம எம்பிக்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன பதில் சொல்றாரு? ஓகே 2152 அந்த அமௌண்ட்டுக்காக அவர் வந்து கேள்வி கேட்கும்போது அமைச்சர் என்ன பதில் சொல்கிறார்? 31ஆம் தேதி வரை உங்களுக்கு நேரம் இருக்கிறது, நீங்க முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க, நாங்க தயாராக இருக்கிறோம்ங்கிறாங்க. இந்த பிரச்சனையை 2 விஷயமா பார்க்கணும். அதிமுக ஆட்சியில் 32,000 கோடியாக இருந்த கல்விக்கான பட்ஜெட்டை நம்ம தமிழக அரசு இப்ப 44,000 கோடியா உயர்த்தி இருக்கிறது. அவ்வளவு செலவு பண்றோம். இந்த 2152 கோடி ரூபாய் இல்லாததுனால மொத்த கல்வித்துறையே நின்று போய் விட்டது போல ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது நகைப்புக்கிடமானது. முதல்ல நான் திருடன் தான், ஆனா லட்சம் கோடி திருடல, ஒரு 2 கோடி. நீங்க ஆங்கரா? தமிழ்நாடு கல்வித்துறையில இவ்வளவு செலவு பண்ணது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கட்டமைப்புக்கும் நம்ம நிறைய செலவு பண்றோம், கன்சிஸ்டன்டா செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். கல்விக்கு வரணுன்றதுக்கு சாப்பாடு போடுறோம், காலையில சாப்பாடு போடுறோம், முட்டை போடுறோம், எல்லாம் போடுறோம். கேள்வி வந்து இவ்வளவு நல்லா பண்ற ஒரு ஸ்டேட்டுக்கு கல்விக்கான தவணையை நீங்க கொடுக்கிற ஒரு ஸ்கீம், அறிவிச்ச ஸ்கீம்ல இருந்து திடீர்னு ஒரு தவணையை நிறுத்தினா அது நியாயமா சார்? அதை வச்சு இல்ல நிறுத்தி நல்ல கேள்வி, நல்ல அறிவுபூர்வமான கேள்வி, பதில் சொல்றேன். அவர் நிறுத்தி விட்டேன் என்று சொல்லவில்லை, இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, 31ஆம் தேதிக்குள்ள நல்ல முடிவெடுங்கிறார். ஒரு விஷயம். 2வது விஷயம், அவர் நாகரிகமற்றவர்கள் என்று தமிழர்களை பார்த்து சொல்லிவிட்டார்கள் என்ற கூற்றை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னு கேட்டா அமைச்சர்கிட்ட ஒரு பதில் கேட்குறீங்க, அவர் பதில் சொல்லும் போது மொத்த அவையும் கூச்சலிட்டு கொண்டிருக்கும் போது, அவரால் பேசவே முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஏன் இப்படி கத்துறீங்க, நாகரிகமற்ற முறையில் நடந்துக்கிறீங்க, திமுகவை பார்த்து தெரிவித்த கருத்து. அதனால தான் அவர் வந்து சொல்றாரு அன்கான்ஸ்டிடியூஷனல், இந்த மாதிரியான ஒரு அன்சிவிலைஸ்ங்கிற வார்த்தை பயன்பாடு வருகிறது. அந்த சொல்லை கூட சபை குறிப்பிலிருந்து நீக்கி விட்டார்கள். அது பேசக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. அதனால அதை கடந்து நம்ம என்ன அவர் வாபஸ் வாங்கியிருக்காரு. அப்படி ஒன்னு ஸ்பீக்கர் ரூல் இல்ல சொல்ல, அவரே வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரே வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அந்த வித்ரா பண்ணப்ப சொன்னது வந்து திமுக எம்பிக்களை மட்டும் இல்ல, வித்ரா பண்ணிட்டார். நான் பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாட்டு அரசின் மீது, தமிழ்நாட்டு எம்பிக்கள் மீது நான் பயன்படுத்தி விட்டேன், அதற்காக நான் வருந்துறேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் வந்து திமுக எம்பின்னு சொல்லல. பதில் சொன்ன விளக்க போர்ஷன் எடுத்து பாருங்க. நான் வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்ன போர்ஷனுக்கு முந்தின லைனையும் சேர்த்து பாருங்க. விளக்கம் கேக்குறீங்க இல்ல இல்ல. அப்ப நீங்க சொன்னதுல அவர் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேங்கிற வார்த்தை அவர் சொல்லவே இல்ல. மன்னிப்பு கேட்கிறாரு நான் சொல்லல சார், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஐ வில் டேக் பேக்ன்றார், ஐ வித்ட்ரான்றார். பண்ணி பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அதனால வித்ட்ரா பண்ணிக்கிறேன்ட்டாரு. கண்ணியம், அது அவருடைய கண்ணியத்தை தெரிவித்திருக்கிறார். அவரை பேசப்படாம எல்லாரும் கூச்சலிட்டது தான் அதற்கு காரணம். 2வது பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய எம்பிக்கள் எல்லாம் அவரை பார்த்து பேசிய போது நாங்க இதற்கான ஒரு குழு அமைக்கிறோம், கன்சிடர் பண்றோம், கவனிக்கிறோம் சொன்னவங்க ஏன் பின்வாங்கினாங்க? யூ டர்ன் எடுத்ததுக்கு காரணம் என்ன? யார் அந்த சூப்பர் முதல்வர் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் மறுபடி தன்னுடைய எண்ணத்தை, கருத்தை, போக்கை எப்படி மாத்திக்கிட்டாங்க, நிலைப்பாட்டை? இது வந்து ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரசில அக்செப்டடா சார்? ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் இங்க இருந்து கடிதம் எழுதுறாரு, நான் உங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளல, 3 நிபந்தனைகளை விதிக்கிறோம், இந்த 3க்கு நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம், நீங்க வந்து இடைநிற்றல், அது கம்பல்சரி பாஸ்ன்ற ஒண்ண சார், ஆல் பாஸ்ன்ற ஒண்ண கைவிட சொல்றீங்க, அதை கைவிட மாட்டோம். மும்மொழி கொள்கையை ஏத்துக்க சொல்றீங்க, அது நான் நெகோஷியபிள், 2 மொழி தான். இந்த விஷயங்கள்ல தெளிவா தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி கடிதம் எழுதின பிறகு எங்க முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார்? அதை சொல்லுங்க பிரதான. சூப்பர் சிஎம்னு சொல்லலாமா? இன்னொருத்தர் சொல்லி முதலமைச்சர் மாற்றிக்கொண்டார்னு சொல்றது டெமோக்ரசியா?
கண்டிப்பாக அவர் சொன்னதில் எந்த விதமான தவறும் கிடையாது. நான் வாபஸ் வாங்க போறதில்லை. நான் தெளிவாக ஆர்கியூ பண்றேன். ஒரு அரசு மக்களுக்காக இருக்கும்போது இது போல தன்னுடைய நிலைப்பாட்டை திடீர் என்று மாற்றிக்கொண்டிருந்தால் எப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கும்? எங்க மாற்றுச்சு சொல்லுங்க. மாநில அரசுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழல் எங்க மாற்றியதுன்னு சொல்லுங்க சார். அதாவது எங்க ஒத்துட்டாங்க, எங்க மாத்துனாங்க? யூ டர்னே இல்லையே சார். பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்களா? 15/3 மொழியை ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்களா? ஒரு நிமிஷம். என்இபியை முழுமையா ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்களா? 15/3 மார்ச் அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி இல்ல மேண்டேட்டரி எக்ஸாம்ஸ் அப்படின்றத ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்களா? எங்க ஒத்துக்கிட்டாங்க? நம்ம நிறைய விவாதிச்சோம். ஒரே விஷயத்தை நம்ம பேசுறோம். இல்ல சார், ஆதாரம் சொல்லுங்க சார். இந்த தேதியில் முதலமைச்சர் இதை ஒப்புக்கொண்டார். ஹிந்தி ஸ்கூலுக்கு ஆதாரத்தை சொல்றேன் சார். நம்ம சீஃப் செக்ரட்டரி அம்ச லெட்டர் நீங்க படிச்சீங்களா இல்லையா? அதுல படிங்க. நான் இதே அவையில படிச்சிருக்கேன். எங்க ஒத்துக்கிட்டாங்க? உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இல்லை. அதனால இல்ல அப்படி எங்க சொல்லல. நீங்க இருந்தா எடுத்து படிச்சு காட்டுங்க. இன்னைக்கு கூட பார்லிமெண்ட்ல அமைச்சர் இன்னைக்கு கூட பார்லிமெண்ட்ல அமைச்சர் இதை குறித்து பேசுறாரு. 15/3 கடிதத்தை பத்தி குறிப்பிட்டு பேசுறாரு. அதுல நாங்க கன்சிடர் பண்றோம்னு சொல்லிட்டு MOU போட்டிங்கன்னு சொல்லல. ஆனா அவர் அதை கன்சிடர் பண்றோம் நீங்க பேசினவங்க எதுல இருந்து ஏன் திரும்பி போறீங்கன்னு கேக்குறாரு. அதைத்தான் அவர் யூட்டர்ன் கேக்குறாரு. அதாவது அதோட பொருளை உண்மையாக புரிந்து கொண்டு இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது சார், நாங்க ஒரு கமிட்டி அமைச்சு 6000 நாங்க இதை எப்படி அணுகுறோம், செயல்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு நாங்க எங்களுடைய கல்விக் கொள்கை குழு அமைச்சு நாங்க 6000 சொல்றார். 6000 சொல்றது ஒப்புக்கொண்டதாகுமா? கரெக்ட். நான் இது முற்றிலுமாக ஒத்துக்கொள்கிறேன். அப்ப ஒரு அமைச்சருக்கு எழுதும் போது இதை நாங்க ஆராய்கிறோம்னா ஆராய்ஞ்சிங்களா இல்லையா? ஆராய்ந்து என்ன முடிவு யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க தந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே சொல்லலைங்க. குணா என்ன சொன்னாங்க சொல்லுங்க. எங்க குழு அமைச்சீங்க? அந்த குழுவின் பேர் என்ன? சொல்றாரு நாங்க ஒரு குழு அமைச்சோம். அந்த குழுவை ஏற்றுக்கொள்ளல. நாங்க இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டார் சார். 2000 கோடி இல்ல 10,000 கூட நான் ஏத்துக்க மாட்டேன்னு எங்க வருத்தமே ஆராயவில்லை. சரி, ஆராயலன்றீங்க. நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு முதல்ல மறுபடியும் பேஸ்லெஸ்ஸா வர்றீங்க. தமிழை நான் கேட்கிற ஒரே கேள்வி, யாரா இருந்தாலும் பதில் சொல்லுங்க. தமிழ் கட்டாயமாவதை ஏன் திமுக எதிர்க்கிறது? 3 மொழியை ஒரு ஏழை மாணவன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில தமிழ் இப்ப இல்லாம இருக்கு. சொல்லி தர போறீங்களா? ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில சொல்லி தர போறீங்களா? மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில சொல்லி தர போறீங்களா? அரசு உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, உதவி பெறும் பள்ளிகளை சொல்லி தர போறீங்களா? ஏற்கனவே தமிழ் கட்டாயமா தான் சார் இருக்கு. புதுசா என்ன ஒரு புது உருட்டு மாதிரி இருக்கே சார் இது? ஏங்க தமிழே படிக்காம படிக்கிறவங்க எத்தனை பேர் அடையாளம் காட்டிட்டோம். தமிழ் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்தது யார் சார்? தமிழ் கம்பல்சரி லேர்னிங் ஆக்ட் கலைஞர் ஆட்சியில கொண்டு வந்தாங்க. எப்ப சார் வந்துச்சு? இன்னைக்கு அந்த சட்டம் அமல்ல இருக்கு. எந்த வருஷம் சார் வந்துச்சு? இன்னைக்கு அந்த சட்டம் அமல்ல இருக்கு சார். அவர் இறந்தே எவ்வளவு வருஷம் ஆச்சு? அவர் கடைசியா ஆட்சி இருந்த காலம் எது? அந்த சட்டம் வந்து 15 வருஷம் ஆச்சு சார். கம்பல்சரி தமிழ் லேர்னிங் ஆக்ட் கொண்டு வந்து நிறைவேற்றியது கலைஞர் அரசு. அது சட்டம் அமல்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, மற்றவங்க கருத்தை கேட்டுறேன். கலைஞர் எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க, இல்ல நான் சொல்றேன். ஓகே குணா, நான் மிகவும் வருத்தத்தோடு தான் நான் இன்னைக்கு பங்கு பெறுறேன். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிகழ்ந்தது 39 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு, அதனுடைய முதலமைச்சர், அதனுடைய கேபினட், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், இருமொழி கொள்கையை ஆதரிக்கும் கிட்டத்தட்ட அனைத்து எதிர்க்கட்சிகள், அவைகள் போக சாதாரண குடிமக்களாகிய நாங்கள் அனைவரும் அவமானப்பட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். அவர்கள் தமிழச்சி மேடம் கேட்டது வந்து ரொம்ப லெஜிட்டிமேட் விஷயம். அதாவது பாஸ் பண்ணப்பட்ட பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் பில்லில் இருக்கிற விஷயம், 15th ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேட் பண்ண விஷயம், இந்த பாராளுமன்றமே சாங்ஷன் பண்ணதை அமைச்சரே ஆனாலும் ஒரு தனி மனிதரால் நிறுத்த முடியுமா? அதற்கு அதிகாரம் உள்ளதா? இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து உண்டு இல்லைன்றது தான் பதில் இருக்க முடியும். பாராளுமன்றத்தை மிஞ்சி யாருமே இல்லைன்றது தான் இந்த இந்திய கான்ஸ்டியூஷனை நான் படித்து புரிஞ்சுக்கிறது. இன்னொன்று, ஒரு பணத்தை நிறுத்துறாருன்னா, அதாவது மும்மொழி கொள்கை ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் தருவேன், இல்லை அப்படின்னா தரமாட்டேன்னா அந்த பணமே வந்து அந்த மொழிக்காக தான் தராங்களா, இல்லை பிள்ளைகளுடைய படிப்புக்காக தராங்களா? அப்போ என்டையர் மணியை நீங்கள் ஒரே ஒரு மொழியில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னன்றது தெளிவாக புரியுது.
ரெண்டாவது விஷயத்தோட பேரே முதல்ல இருந்தது SSA, அனைவருக்கும் கல்வி, சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி தர்றது அந்த திட்டத்தோட பேரு. அதுக்கப்புறம் மேம்படுத்தப்பட்ட கல்வியை, தரமான கல்வியை தருவதுன்றது அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்க. ஆமாம், நாம் வந்து பட்ஜெட்டில் அலோகேட்டட் மணியை கேட்குறோம். எங்களுக்கு தனியாக பணம் எதுவும் கிராண்ட் பண்ணுங்கனோ, உங்களுடைய குட்வில்லை எங்களுக்கு கொடுங்கனா பிச்சையெல்லாம் கேட்கவில்லை. இந்திய அரசாங்கத்தில் யூனியனில் நாம் ஒரு பங்கு, இந்த பட்ஜெட்டில் நமக்கான அலோகேட்டட் பணத்தை தான் கேட்குறோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கு அவர்கள் வந்து ரொம்ப காமாக தான் கேட்டாங்க மேடம். அது கேட்டதுக்கு இவர் சொன்ன வார்த்தைகளை வந்து நான் 2 வகையாக பிரிக்கிறேன். குணா 2 சொன்னார். ஒன்று வந்து they all agreed and then they made a U-turn. இது வந்து உண்மைக்கு புறமாக இருந்துன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து மேடம் கனிமொழி மேடம் விளக்குனாங்க. அந்த மாதிரி யாருமே அக்ரி பண்ணல, யூ-டர்ன்லாம் யாரும் அடிக்கலை, இது உண்மைக்கு புறமானது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து துவேஷம், இன்சல்ட், ஸ்லாண்டர், டிஸ்ஆனஸ்ட்ன்றாரு, அன்டெமோக்ராட்டிக்ன்றாரு. இவங்களாம் டெமோக்ராட்டிக்கலாக எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ், அவங்கள பார்த்து அன்டெமோக்ராட்டிக்னு சொல்கிறாரு, அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் மக்களுடைய பிரதிநிதிகள், லட்சக்கணக்கான மக்களுடைய பிரதிகள், அவங்கள பார்த்து அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறாரு. ரூயினிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு கல்வி கட்டமைப்பு வந்து 100 வருடமாக இருக்கிறது. இவர் ஒரே வார்த்தையில் ரூயினிங் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறார். இவங்கெல்லாம் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸுடைய எதிர்காலமே இவங்களுடைய தலையில் தான் இருக்கிற மாதிரி, நாமெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அக்கறைப்படாத மாதிரி. எல்லாத்த விட மேலே சூப்பர் சிஎம்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். அதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது, கேபினட் இருக்குது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். இவரையும் தாண்டி யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் முதலமைச்சரை என்னதான் நினச்சிட்டு இருக்காரு, கேபினட்டை என்னதான் நினச்சிட்டு இருக்காரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை பற்றி என்னதான் நினச்சிட்டு இருக்காரு. இவர்களுக்கு வேண்டுமானால் கட்டளைகள் நாக்பூர்லேருந்து வரலாம், ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கட்டளைகள் வந்து கேபினெட்டில் தான், சீஃப் மினிஸ்டர்கிட்ட தான் வருது, வேற எங்கிருந்தும் வரல. இப்போ சூப்பர் சிஎம் யாருன்னு ஒருத்தர் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாருன்னா அவர் யார் நேம் பண்ணிட்டுமே பாராளுமன்றத்தில். ஏன் அப்படி பூடகமாலாம் பேசணும்? ஒரு அமைச்சர், அவரும் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஆகவே இந்த 2 வகையிலையும் ஒன்று வந்து உண்மைக்கு புறமானது, 2வது ஸ்லாண்டர். இதையெல்லாம் தாண்டி மேடம் திருப்பி கேள்வி கேட்ட பிறகு அவர் என்ன சொன்னார்? ஐ வித்ரான்னு சொன்னார். ஐ அப்பாலஜைஸ்ன்னு சொல்ல, ஐ ரிக்ரெட்னு சொல்ல, ஐ எம் சாரின்னு சொல்லலை. அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படல. அவர் வந்து என்னுடைய வார்த்தையை வித்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சொன்னார். இது வந்து நான் ஒரு சிம்டமாக தான் பார்க்குறேன். இது இவருடைய மனசில் இருந்தது தான் வாயில் வந்தது. இவருடைய ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய மனசில் இருந்தது தான் இன்றைக்கி அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வாயில் வந்தது. அதுக்கு எனஃப் எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசுகிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆகவே இந்த ஒரு செட் மென்டாலிட்டி இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அவங்க சொல்வதுன்றது, நீங்கள் கல்வியில் அரசியல் செய்கிறீங்க, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 3வது மொழி படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தடுக்கிறீங்க. அடுத்ததாக வந்து மீண்டும் அவங்க சொல்கிறது NEP-யை முழுமையாக ஏற்றுக்கொண்டால்தான், NEP-யை வந்து தனித்து பார்க்கக்கூடாது, ஸ்கீமை தனியாக, PM ஸ்ரீ ஸ்கூல்ஸை தனியாக பார்க்கக்கூடாது. NEP இன் டோட்டோ, அந்த ஸ்கீமுக்கு கொடுக்குற பணமும் NEP-யோட சேர்ந்தது தான். நீங்கள் NEP-யை ஏற்றுக்கிட்டால் தான் அந்த பணம் வரும்னு அதோட லிங்க் பண்ணுறாங்களே. மறுபடியும் நான் சொல்கிறேன் குணா, இதை வந்து பல முறை பல பேர் சொல்லியாச்சு. பாலிசி வேறு, லா வேறு, பட்ஜெட்டில் சாங்ஷன்ட் அமௌண்ட் வேறு. இப்போது எனக்கு புது டெல்லியினுடைய கொள்கைகள் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் டாக்ஸ் கட்டலையா? உங்கள் கொள்கையை பிடிக்கல, நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அல்லது தமிழ்நாடு அரசாங்கமே வந்து உங்கள் கொள்கையை பிடிக்கல, உங்களுக்கு சேர வேண்டிய பணம் நாங்கள் தரமாட்டோன்னு சொல்ல முடியுமா? அரசாங்கங்கள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் மக்கள் வந்து அரசுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸும் அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணமும் அது எந்த காலத்தையும் மாறாது. ஒரு தனி மனிதருக்காகவோ ஒரு பாலிசிக்காகவோ அது மாறாது. ஒரு நிமிஷம், ஸ்ரீகாந்த் இதை குறிப்பிட்டார். ஸ்ரீகாந்த், வித் ஆல் ரெஸ்பெக்ட், அமலோர் பதுநாதன் ஐயா வந்து ஒரு பொதுவான ஒரு லேர்னட் ஸ்காலர், மருத்துவர். அவர்கிட்ட வந்து அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். 2 விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காரு. ஒன்று வந்து ஒரு தனி மனிதர் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லலாமான்னு கேட்குறாரு. கொஞ்சம் முன்னாடி நம்ம முதல்வரே சொன்னார், நாங்கள் டேக்ஸ் கட்டாட்டி என்ன ஆகும்னு ஒரு சேலஞ்ச் விட்டார். அது தவறு என்று அவர் சுட்டியதுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். 2வது விஷயம் மிக முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, அவர் வந்து சொல்றாரு, உங்களுடைய கல்விக் கொள்கையை வந்து நீங்க தான் பெரிய அத்தாரிட்டியா மத்திய அரசு சொல்றீங்க, நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாரு. டாக்ஸ் கட்ட மாட்டோம்னு எங்க சொன்னாரு?
ரைட் அது அந்த எண்ணமே தவறு என்பதை எண்ணமே நீங்க தவறு கொடுக்கவே மாட்டேன்னு வயித்துல நீங்க அடிப்பீங்க. செயல்முறையில செஞ்சுக்க அவர் நீங்க நடைமுறையே படுத்தி காட்டிட்டீங்களா? இல்ல நான் ரெண்டாவது கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தனிப்பட்ட கொள்கையை திணிக்க கூடாதுங்கிறாரு. இப்ப மும்மொழி இருமொழிங்கிறது திமுகவோட கொள்கை. நீங்க மொத்த மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 30% ஓட்டு தான் உங்களுக்கு இருக்கு. அப்ப 70% பேர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்ப உங்க கட்சியின் கொள்கையை நீங்க தான் அத்தாரிட்டியா? நீங்க எப்படி திணிக்கிறீங்க? உங்க ஆட்சியை பத்தி அப்படி சொல்லலாம். 30% ஓட்டு இருக்கு, 70% ஓட்டு போடலன்னு பெறக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி பொதுவான தீர்மானம் போட்டு எங்கள் எல்லா பிரதிநிதிகளுடைய ஆதரவும் இருமொழி கொள்கைக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. இல்ல நீங்க அப்படி சொல்ற வாதத்தின்படியே வந்தால் இல்ல அப்படி ஒரு லாஜிக் வச்சா 33% தான் ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எப்படி டிமானிடைசேஷன் 500 மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தலாமே? ஏன் தேரடி மெஜாரிட்டி சொன்னாங்களான்னு கேட்க முடியும். மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. மும்மொழி வேணுமா 2 மொழி வேணுமான்னு இதெல்லாம் மக்களிடம் ஒரு வாக்கெடுப்பு நடத்தியாச்சு. நடத்துங்க. 67ல நடத்துவாங்க வாக்கெடுப்பு. எத்தனை மொழி வேணும்னு கேளுங்க. மக்கள் என்ன சொல்கிறார்கள் கேளுங்க. மக்கள் நீட்டு வேண்டாம்னு சொன்னாங்க. 1 கோடி கையெழுத்து கொடுத்திருக்கோம். அதுக்கு என்ன சொல்றீங்க? நீட் 1 கோடி கையெழுத்து கொடுத்திருக்கோம். தவறு. நீங்க சொல்றது பொய். ஏன் பொய்? எப்படி பொய்ன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது பொய். ரெண்டாவது எப்படி பொய்ன்னு சொல்லுங்க. தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். கோர்ட் முடிவா? சுப்ரீம் கோர்ட் தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். நீங்க தமிழ்நாட்டினுடைய பொய் பேச மேஜர் பார்ட்டிஸ் சேர்ந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நீட் அமல்படுத்துறது சுப்ரீம் கோர்ட்டா மத்திய அரசா? எதுக்கு? அமலோ அண்ணா திமுக அமைச்சர் அறிமுகப்படுத்திய நீட்டை சுப்ரீம் கோர்ட் சட்டமாக்கியதா? அதை பற்றி கவலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு ஒருமித்த குரலில் நாங்கள் நீட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என் கேள்விக்கு நேரடியா என்னுடைய கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. இன்றைய தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் எதிர்க்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு முறைக்கு இருமுறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியுள்ளார்கள். அந்த தீர்மானத்துடைய வெயிட் என்ன? அந்த தீர்மானத்துடைய வேல்யூ என்ன? அத சொல்லுங்க சார். காஷ்மீரை பிரிச்சீங்களே சார், அது என்ன மக்கள்கிட்ட காஷ்மீர் மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தியா இப்ப பிரிச்சீங்க? ஒரே நாள்ல காஷ்மீரை பிரிச்சீங்க. காஷ்மீர் ஒரு மாநிலத்தையே யூனியன் பிரதேசமா மாத்துறீங்கல்ல, பிரிச்சீங்களே. அது என்ன அந்த காஷ்மீர் மக்கள்கிட்ட பிளபிசைட் நடத்திட்டு பண்ணீங்களா? இல்ல ஒரு நீங்க பாராளுமன்றத்துல சட்டமாய் தாங்க போச்சு சார். தமிழ்நாடு சட்டமன்றத்துல சட்டம் இல்லையா நீட் வேணாம்னு? நீட் வேணாம்னு என்ன தெருக்கோடி ஏத்துனாங்க? தமிழ்நாடு ஆட்சி நடத்த முடியும், நீங்க டெல்லி ஆட்சி நடத்த முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட முன்வடிவு இந்தியாவே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க நினைக்க கூடாது. நீங்க தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும் கேட்டா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நினைக்கிறதா பிரச்சனையே. என்னங்க பேசுறீங்க? காஷ்மீருக்கு நீங்க டெல்லியில சட்டம் போட்டுட்டீங்க, அதுக்கு பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்க மாட்டீங்க. திரு கருணேஷ், தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாடு அரசாங்கமோ சுயமா சிந்திக்க கூடாது அல்லது சிந்திக்கவே முடியாதவர்கள் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களா? சரி, நான் திரு ஆனந்த் சீனிவாசனுடைய கோணத்தை கேட்டு திரு ஆனந்த் சார், ஃபஸ்ட்டு யாரும் ஹிந்தி படிக்க வேண்டாம்லாம் சொல்லலை. இப்போ நானே நல்லா ஹிந்தி பேசுவேன். யூடியூப் சேனலே ஹிந்தியில் நடத்திட்டுருக்கிறேன். ஒரு 30,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பாலிசிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் ஸ்டேட்டுக்கு அட்லீஸ்ட் ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்டேட்டு டிசைட் பண்ணுறது தாங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன். நீங்கள் இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நவோதயா ஸ்கூல்னு கொண்டு வந்தோம் நாங்கள். அந்த நவோதயா ஸ்கூல் கண்ட்ரி ஃபுல்லாக வந்தபோது எம்ஜிஆர் தான் இருந்தார்னு நினைக்கிறேன். இப்போது எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அது ஸ்கூல் தமிழ்நாட்டில் வரல. அதனால் ராஜீவ் காந்தியோ நரசிம்மராவோ நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. நாங்கள் அட்வைசரியாக பல இப்போ இங்கே சொன்ன மாதிரி 3 லாங்குவேஜ் கற்றுக்கங்கன்னு சொன்னோம். ஸ்டேட் கவர்மெண்ட் வானான்னுடுச்சு, நாங்கள் ஒத்துக்கிட்டோம். திரும்பி வேறு ஏதோ அதனால பணத்தை கொடுக்க மாட்டோம்லாம் மிரட்டல. இது காங்கிரஸோட நிலைப்பாடு. 1968 இந்திரா காந்தி சொன்னதை மறந்துடக்கூடாது. ஓவர் மை டெட் பாடி வில் ஹிந்தி பி இம்போஸ் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அம்மையார் சொன்னாங்க. அதை நான் திரும்பி சொல்கிறோம். ஹிந்தியை தமிழ் மக்களோ கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ அந்த மக்கள் மேலே திணிக்கிறதுக்கு
ஒரு கார்மெண்ட்டுக்கு ரைட்டு கிடையாது. நீங்கள் இதை படி அதை படின்னு சொல்லவே முடியாது. எதை படிக்கணும் படிக்க வேண்டாங்கிறது டிசைட் பண்ணுறது பேரண்ட்ஸு. ஹிந்தி படிக்கணும்னா தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஹிந்தி படிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் கிடையாது. எங்கேயாவது நான் தேடிட்டு போய் ஒரு வாத்தியார் 2 வாத்தியார் பிடிக்கணும். இங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு பல வாத்தியார்கள் இருக்காங்க, ஹிந்தி பண்டித்கள் இருக்காங்க. அதனால் நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கிறாங்க, அது இதுங்கிறதெல்லாம் கதை. ஹிந்தி வேணுமா வேணாமான்ற டிபேட் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஒரு பெரும்பாலான கட்சிகள் நீங்கள் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதில் 2 ப்ராப்ளம் தான். நீங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பணத்தை நீங்கள் எடுத்து டேபிளில் வச்சு தான் ஆனோம். அது ஒரு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி. ஃபைனான்ஸ் கமிஷன் படி, ஷேரிங் படி நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும். நீங்கள் எம்ஓயூவில் கையெழுத்து போட்டால் தான் காசு தருவேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது கான்ஸ்டியூஷனலி. அந்த கேள்வி தான் டிபேட்டோட பாயிண்ட்டு. அந்த கேள்வி அந்த மேடம் கேட்கும்போது நீங்கள் அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது தப்பு. ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஃபெலோ மெம்பரை பார்த்து நீங்கள் அன்சிவிலைஸ்டுன்னு பேசுனீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஆதிக்கத்தை நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் நான் தமிழ், நீங்கள் ஹிந்தி, நான் நீங்கள் அன்சிவிலைஸ்டுன்னு. ஏன்னா நார்த்தில் இருக்கிறவன்லாம் சிவிலைஸ்டா? நார்த்தில் தான் இன்னும் மோசமாக வைலன்ஸ் நடக்குது. வைலன்ஸ் சவுத்தில் எப்போதுமே கம்மி. இருக்கிற எல்லா மேக்ஸிமம் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன், வைலன்ஸ் அகேன்ஸ்ட் மைனாரிட்டிஸ், வைலன்ஸ் அகேன்ஸ்ட் தலித் எல்லாம் நடக்கிறது நார்த் இந்தியாவில். அது எல்லாருக்கும் தெரியும். நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்டில் இருந்துட்டு அதை பார்த்து நீங்கள் என்ன அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு மகா கும்பு இருக்குன்னா இந்த ஊரில் கும்பகோணத்தில் மகாமகம் இருக்குது. அதுக்கே தான் உங்கள் இப்போ அந்த பேரை கெடுக்கிறதுக்காக நாங்கள் சொல்லணுமா? என்ன சார் லாஜிக் இருக்குது? சான்ஸ்கிரிட் ஓல்டா தமிழ் ஓல்டானா? எனக்கு சம்ஸ்கிருதமும் தெரியும், தமிழும் தெரியும். தமிழ் தான் ஓல்டர் லாங்குவேஜுங்கிறது ப்ரூவன் சயின்டிஃபிக்லி. இதெல்லாம் தெரியாமல் அரைகுறையாக உட்காந்து பார்லிமெண்ட்டில் பேச வேண்டியது. இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் டெஃபினட்டாக என்இபியில் கையெழுத்து போட முடியாது. நான் நீ குழு வச்சேன், குழு வைப்பேன், குழு வைக்காமல் போட மாட்டேன். அது சட்டம் கிடையாது. நான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் பணத்தை எண்ணி டேபிளில் எடுத்து வைங்க. எங்களுக்கு சேர வேண்டிய பணம் 2500 கோடி. நீங்கள் ஸ்கீமாக சொல்லுங்கள். அந்த ஸ்கீமை நான் எடுத்துக்கினா வேண்டாமாங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசிஷனு. காங்கிரஸ் கட்சி நீட்டு கொண்டு வந்தபோது தமிழ்நாடு ஒத்துக்கலைன்னும் போது காங்கிரஸ் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் நாங்கள் கொடுத்தோம். தமிழ்நாடு அப்போஸ் பண்ணிட்டு எம்ஜிஆர் எதிர்த்தாரு சார். எம்ஜிஆர் ஆமா ஒத்துக்கல. கொடுக்கல இல்ல சார். நவோதயா பள்ளிகளை நாங்கள் தொடங்க மாட்டோம் சொன்ன உடனே விட்டுட்டாங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா பிஎம்ஸ்ரீ ஸ்கூலை தொடங்கினாதான் காசு தருவோம்ன்றீங்க. நவோதயா பள்ளி கட்ட பணம் கொடுத்தீங்களா சார்? இல்ல சார், நவோதயா பள்ளி கட்ட பணம் கொடுத்தீங்களா சார்? நீங்க ரெண்ட தனித்தனி பிரச்சனையை பேசுறீங்க. அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு பணம் தரணும். அத கேட்டா நவோதயா பள்ளிக்கூடத்தை காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்தாங்க. வேண்டாம்னு சொன்னதா உங்களுக்கு விட்டுட்டாங்க. சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஆரம்பிங்க, அதுல ஹிந்தி சொல்லி கொடுக்கணும், அதை சொல்லி தருவோம்னு கையெழுத்து போடுங்க. பிஎம் ஸ்ரீய ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நான் அனைவருக்கும் கல்வி காசு தருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. அது மாதிரி நவோதயா ஸ்கூலுக்கு காங்கிரஸ் என்ன கண்டிஷனா போட்டாங்க? நவோதயா சுதந்திர இந்தியால யாருமே போட்டதில்லை சார். பிஎம்ஸ்ரீ ஒத்துக்காட்டி பிஎம்ஸ்ரீ சேர வேண்டிய பணத்தை நாங்க ஆமா ஏன் பிஎம்ஸ்ரீ அத கட் பண்றீங்க? காசு வராது. பிஎம்ஸ்ரீ ஒத்துக்காட்டி பிஎம்ஸ்ரீ காசு வராது. பிஎம்ஸ்ரீ கட் பண்றீங்க தான் கேக்குறோம் சார். அப்ப எம்ஜிஆர் எங்களோட கூட்டணியில இருந்தாரு. பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதின கடிதத்திலே தெளிவா சொல்லிருக்காரு சார். கூட்டணியில இருந்தாரு. பிஎம்ஸ்ரீக்கு டெப்டி ஸ்பீக்கர் ஏடிஎம்கே சார். டெப்டி ஸ்பீக்கர் வரலாறு தெரியல நான் சொல்றேன். பணத்தை ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க அது வேற டீலிங் பண்ணுங்க. அது தனி. I agree with Anand.
I agree with Anand sir. அவர் சொல்றது கரெக்ட். நான் என்ன ஒரே டவுட் கேட்டேன்னா, எப்ப நவோதயா பள்ளி ஆரம்பிக்கலையோ நவோதயா பள்ளிக்கான காசு கொடுத்திருக்க மாட்டாங்க. PM ஸ்ரீ பள்ளி ஆரம்பிக்கலனா PM ஸ்ரீக்கான காசு கொடுக்க மாட்டாங்க. நாங்க கேக்குறது PM ஸ்ரீ பள்ளி கூட காசே இல்ல சார். தமிழ்நாடு கேக்குறது அந்த காசே இல்ல. நீங்க புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது. PM ஸ்ரீ ஸ்கூல்ன்றது என்ன? வளரும் இந்தியாவுக்கான ஒரு பள்ளிக்கூடம் சொல்றீங்க. கேந்திரிய வித்யாலயாவுக்கு போர்ட மாத்திட்டு இப்ப நீங்க பல தமிழ்நாட்டுல இருக்கிற பல கேவி போய் பாருங்க. ஏற்கனவே கேந்திரிய வித்யாலயான்னு இயங்கின பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி PM ஸ்ரீ ஸ்கூல்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. அரசு பள்ளி PM ஸ்ரீ ஆயிடும் சார். தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை அரசு பள்ளி PM ஸ்ரீ. அரசு பள்ளி ஏன் PM ஸ்ரீ ஆகணும்? நல்லா இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஏன் சார் PM ஸ்ரீ ஆகணும்? சார் நான் என்ன கேக்குறேன் சார், கேள்வி என்ன? PM ஸ்ரீ வேண்டாம்னு சொல்லிட்டா அதை விட்டுறணும். போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீமுக்கு ஏன் பணத்தை நிறுத்துறீங்க? பணத்தை நீங்க விட்டுருங்க சார். விட்டுருங்க. அப்ப PM ஸ்ரீ பணத்தை நீங்க முடிச்சு போடுறீங்க. அது கேட்டாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சிதம்பரம் அவர்கள் 2021 கட்டாய மொழி ஆக்க வேண்டும்னு பேசினாரா இல்லையா? காங்கிரஸ்ல இருந்து ஏங்க ஒன்னோட ஒன்னு தொடர்பு இல்லாத ஒன்னு பேசுறீங்க. ஹிந்தி விழா ஹிந்தி திவஸ்னு கொண்டாடுவாங்க. கம்யூனிஸ்டா இருக்கிற எல்லாரும் செய்வாங்க அத. அப்பவும் தமிழ்நாடு கண்டிச்சது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்களே. அப்ப என்ன சொன்னாங்க? வானா படிச்சுக்க வானாட்டா உத்தரப்பிரதேசத்துல நீங்க சொல்லி தர மூணாவது மொழி என்னையான்னு கேட்டுட்டு இருக்காரு. நீ வந்து இங்கிலீஷே ஒழுங்கா சொல்லி கொடுக்கல. ஒரே மொழி ஹிந்தி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. மூணாவது மொழின்னு ஒண்ணு வட இந்தியால எந்த மொழியை சொல்லி கொடுக்குறீங்க சிதம்பரம் கேட்டே இருக்கிறாரு. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா ஸ்ரீகாந்த்? உத்தரப்பிரதேசத்துல நீங்க போயிருக்கிற எந்த நார்த் இந்தியால தமிழ் சொல்லி தராங்க சார். தமிழ் ஆசிரியர் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சொல்லுவீங்க. ஹரியானால ஒரு ஸ்கூல்ல சுதந்திரம் யூபில சொல்லுங்க சார். ஹரியானாவோட சார் ஹரியானா விடுங்க சார். யூபி மாப்பி ராஜஸ்தான் பீகார் இங்க வாங்க. அங்க இருக்கிற 1 லட்சம் பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி தரீங்க மூணாவது மொழி? சிதம்பரம் கேக்குறாருல அதுக்கு பதில் சொல்லுங்க. மூன்றாவது மொழி இனி தமிழும் சொல்லி தராங்க. தமிழும் இல்ல ஏற்கனவே 3 மொழி தான் இருக்குன்றீங்க. இப்ப என்ன தமிழ்நாட்டுல என்ன ஆர்குமென்ட் சொல்றீங்க? 54 எல்லா ஸ்டேட்டும் ஏத்துக்கிட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் மும்மொழி இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் மும்மொழி இல்லன்னா என்ன அர்த்தம் கேக்குறீங்கல்ல? தமிழ்நாட்டுல இல்ல. மும்மொழி இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல மூணாவது மொழியா என்ன சார் சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்டா இந்த மொழியை சொல்லி கொடுத்தோம்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றேனே. உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்லி கொடுத்தீங்க சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தோட தேர்ட் லாங்குவேஜ் என்ன சொல்லுங்க. தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தோட தேர்ட் லாங்குவேஜ் அரசு பள்ளியில் மும்மொழி இல்லை. அனைத்து பள்ளிகளில் மும்மொழி இருக்கிறது. அரசு பள்ளியில் மும்மொழி இல்லை. அனைத்து பள்ளிகளிலும் மும்மொழி இருக்கிறது. பட்டுக்கோட்டைக்கு வழி கேக்குறேன். ஒரு நிமிஷம். திரு ஆனந்த் சீனிவாசன் நான் சொல்றேன். யூபில மூன்றாவது மொழி தமிழ் சொல்லி தரப்படுகிறது. 54 எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? போய் சொல்ல கூடாது. எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? எந்த பள்ளிக்கூடம்? தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திரிய வித்யாலயே தமிழ் சொல்லி கொடுக்க வக்கில்லாத இந்த அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மாநில அரசு பள்ளிக்கூடத்துல தமிழ் கத்து கொடுக்குதுன்ற பொய்யை அவிழ்த்து விடும் பொய்யை நாங்க நம்புறோம். என்ன பண்ணீங்க சார்? இந்தியா முழுக்க எத்தனை தமிழாசிரியர்கள் ஒன்றிய அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள்? தமிழ் வழியில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் எத்தனை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழ் மீடியம் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு? தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 7 வகுப்புகள் 6 வகுப்புகள் தமிழ் வழி எத்தனை சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் வழி கல்வி இருக்கிறது? அதில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள்? அதில் எத்தனை ஆசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள்? எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறது? ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. புழுமொழி கன்வென்ஷன் பேர் வச்சிருக்கீங்க. தேரடி உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க ஒரு நிமிஷம் குமாரோட கருத்தை கேட்கல சார். பேசுங்க. திரு குமாரோட கருத்தை கேட்டு வந்துடுறேங்க. திரு குமார் கேளுங்க சார். இந்தியை பற்றி இந்த NEPயில் எந்த இடத்துலையும் இல்லை. முதல்ல இருந்திருக்கலாம். அப்புறம் பிரதமர் அது வேண்டாம், ஒரு மொழியை ஏற்கனவே அதில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் வேண்டாம். மாணவர்களுடைய இண்டிவிஜுவல் ரைட் அது. படிக்கிறது பெற்றோர்கள் மாணவர்களுடைய இண்டிவிஜுவல் ரைட். தமிழ்நாட்டில் ஹிந்தியை பேனும் பண்ணல. தமிழ்நாட்டில் யாரும் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லலை. ஹிந்தி டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க கூடாதீங்க இல்லை எங்கேயும் தமிழ்நாடு சொல்லலை. இல்லை 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 முதல்ல ஆரம்பத்தில் இருந்தாலும் அப்புறம் இருமொழி கொள்கையே ஏற்றுக்கிட்டு அதில் போயின்னு இருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மூணாவது ஒரு மொழி அவங்கவுங்க விருப்பப்பட்ட மொழியாக யார் வேணாலும் எதுவும் படிச்சுக்கிட்டோன்னு ஒரு ஆப்ஷனெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஒன்று தான் இப்போ பிரச்சனை. இப்போ மொத்த பிரச்சனைக்கு காரணமே அந்த ஒன்று தான். ஏன்னா இந்த பாலிசியை ஃப்ரேம் பண்ணது இதுக்கு இந்த குழு கஸ்தூரி ரங்கன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்க வேண்டிய விஷயம்தான். இது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அறிவிப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த PM ஸ்ரீ பள்ளியை நீங்கள் துவங்கவில்லை என்றால் இதற்குரிய நிதி வராது என்று கூட பத்திரிகையில் செய்திருக்கிறது. இல்ல 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 எங்க அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும்போது எங்கேயும் சொல்லல. இல்ல NEP ஏத்துக்கிட்டாதான் காசுன்னோ
மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் காசுனோ, பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் காசுனோ அந்த ஸ்கீமை எஸ்எஸ்ஏ ஆரம்பிக்கிறப்ப சொல்லல. அதுக்கப்புறம் விவாதங்கள் நடந்தது. அதன் அடிப்படையில் வாத்தியார் எடுத்தாச்சு. அந்த அடிப்படையில் வந்து பணியாளர்களை நியமிச்சு ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு, அனைவருக்கும் கல்வி திட்டம். நீங்க நடுவுல ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டு பிஎம் ஸ்கிரீல ஹிந்தி சொல்லி கொடுக்கணும், அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிங்க, இல்லைன்னா நான் காசு தர மாட்டேன்னு சொல்றீங்க. அதுல இல்லன்னு நான் தான் சொல்லிட்டேன். நீங்க முதல்ல இருந்தது அப்புறம் திருத்தியாச்சு. பிரதமர் அது வேண்டாம்னு சொல்லி சார், பிஎம் ஸ்ரீக்கும் இந்த ஸ்கீமுக்குமே சம்பந்தம் இல்லை. ஏன் இரண்டு வெவ்வேறு ஸ்கீமை லிங்க் பண்றீங்கன்றதானே முதலமைச்சர் கேக்குறாரு. பிரதமருடைய கனவு திட்டமாக அதை கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள கல்வி முறைகள் வந்து சர்வதேச தரத்துக்கு அதை எடுத்துட்டு போகணுங்கிறது அதனுடைய நோக்கம். வெளிநாட்டு கல்விகள்லாம் டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். சுயமாக சிந்திக்கிற கிரியேட் பண்ணக்கூடிய மாணவர்கள்ட்ட அந்த மைண்டை அந்த மாதிரி நாங்கள் சிந்திக்கிறது ஹிந்தி படிக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? பேரம்பேத்திலாம் அங்கே படிக்காங்க. அதனால இப்போ மற்றவங்களும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து மற்ற ஸ்டேட்லேயும் இந்த பிரச்சனை வருது, பல இடங்கள்ல இந்த கேள்வி கேட்குறாங்க. அதாவது சொந்த தாய்மொழியை ஒன்று கற்றுக்கிறாங்க தமிழ்நாட்டில், தமிழ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்குறோம், அப்புறம் மேக்ஸ் கற்றுக்கணும், ஃபிசிக்ஸ் கற்றுக்கணும், கெமிஸ்ட்ரி கற்றுக்கணும், சோஷியாலஜி கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்கொண்டால் அறிவு. லாங்குவேஜே 3 லாங்குவேஜ் கற்றுக்கிறது, 5 லாங்குவேஜ் கற்றுக்கிறது அப்படின்னா அது அறிவா சார்? லாங்குவேஜ் வந்து நீங்கள் 2 லாங்குவேஜ் போறாதா? லாங்குவேஜ் வெளிநாட்டுகளில் ஆங்கிலத்திலேயே பல தரம் இருக்கிறது, பல தரம். அதில் நம்பர் 1 தரமாக இருந்தால் அவனுக்கு சம்பளம் வந்து 10 மடங்கு ஜாஸ்தியாக சம்பளம் கொடுக்க தயாராக இருக்குது உலக சர்வதேச உலகம். அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் மதிப்பிடக்கூடாது. லாங்குவேஜுக்கு சில இடத்துல மதிப்பு சரியா இருக்கிறது சார். ஒரு ஆட் ஆன் அது வந்து ப்ரொஃபிஷியன்சி லெவல். எஸ், நான் ஒத்துக்கிறேன். அதனால இந்த மொழிக்கும் நாலேஜ் வேற, லாங்குவேஜ் வேற. நான் ஒத்துக்கிறேன், அதையும் ஒத்துக்கிறேன். நம்ம ஊரில் 37ல் இது இந்த போராட்டம் சரியானா 100% சரின்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு வந்து 10-12% கூட நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. பள்ளி கல்வியை சொல்லிக் கொடுக்க, தாய்வழி கல்வியை கூட பேசுவாங்களே தவிர எழுதுறதுக்கு அன்னைக்கு ஸ்கூல் கிடையாது. லிட்ரேச்சரை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்த காலத்தில் அன்னைக்கு இருந்த நம்ம நாட்டு தலைவர்கள் ரொம்ப அக்கறையோட எடுத்துக்கிட்ட முயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன், மதிக்கிறேன். 37 ஒரு நிமிஷம் சார். 37-38ல தந்தை பெரியார் தலைமையில தமிழறிஞர்கள் போராடினது ராஜாஜிக்கு எதிராக. ஆமா, ராஜாஜி இந்திய கொண்டு வந்தார். அப்போ அதே ராஜாஜி பின்னால எங்க பிரிட்டிஷ் இந்தியா அதே ராஜாஜி பின்னால 65ல இருமொழி கொள்கை தான் சிறந்தது, ஹிந்தி கூடாது அப்படின்னு சொல்லி அதே ராஜாஜி தான் சொன்னாரு. ராஜாஜி எல்லா விஷயத்திலும் ஏத்துக்கிற பிஜேபி ஏன் இந்த விஷயத்துல முரண்படுது? அன்னைக்கு தான் நான் சொல்றேன், அன்னைக்கு சரி சார். இன்னைக்கு மாணவர்கள்ட்ட நீங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்துறீங்களா? மாணவர் இவ்வளவு பேசுறாங்க, மாணவர்கள் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மொழி தெரிகிறதுல அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க சார். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது நீங்க வந்து மக்கள் கருத்துக்கு தானே நீங்க தேர்தல் நடத்துறீங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன ஜனங்கள்ட்ட கேட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டு தான் டிமானிட்டைசேஷன் கொடுத்தீங்களா? எப்படி சார் நீங்க டிமானிட்டைசேஷன் நீங்க கருத்து கணிப்பு நடத்திட்டு தான் 370 ஒழிச்சீங்களா? தாய்வழி கருத்து கணிப்பு நடத்திட்டு தான் நீங்க வந்து இது பண்ணி தாய்வழி கல்வியை இன்னும் தரம் உயர்த்துவதற்கும் இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணுவதற்கும் தான் நல்லா சொல்லி அதற்கு எல்லா வசதியும் பண்ணப்படும்னு 2020ல இருக்கு, NEP-ல இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல இந்தியா பூரா பேசக்கூடிய ஒரு மொழி எந்த மொழியோ இங்க படிக்க வேண்டியது ஒரே செகண்ட் சார். நீங்க இந்தியா முழுக்க போறீங்கல்ல, இந்தியா தமிழ் இந்த டிபேட் வந்த நாள்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து லெக்சர் அடிக்கிறீங்களே 3வது மொழின்னு, வடக்க சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க 3வது மொழின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து இந்திய மொழிகள்னு சொன்னீங்க. உருது இந்திய மொழி தான். ஆனா ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும் உருது சொல்லிக் கொடுத்த ஸ்கூல்ல உருது எடுத்துட்டு சமஸ்கிருதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வடக்க சமஸ்கிருதத்தை புகுத்தணும், தெற்க இந்திய புகுத்தணும். இதை தவிர்த்து நீங்க சொல்லி தர 3வது மொழி என்ன சார்? ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒடிசா மொழிய இந்தியால எந்த ஸ்டேட்ல 3வது மொழியா சொல்லி கொடுத்துருக்கீங்க? தெலுங்கு எந்த ஸ்டேட்ல சொல்லி கொடுத்துருக்கீங்க? மலையாளத்தை எந்த ஸ்டேட்ல சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஒரியாவிலையும் ஒரியா மக்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அவங்க தான் பேசுறாங்க. ஒரிசா அல்லாத நான் கேட்கறதே சார், தமிழ்நாட்டை தமிழை தவிர்த்து வெளி மாநிலத்தில் தமிழ் எங்க சொல்லி கொடுத்தீங்க? வட இந்தியால தென்னிந்திய மொழி எதையாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் செய்யாம தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கற மட்டும் 3வது மொழின்னு வந்து லெக்சர் கொடுக்குறீங்களே. 3வது மொழின்னா இந்த மொழியை தான் கத்துக்குங்கன்னு சொல்லல சார். அது அவங்க விருப்பம் சார். அதுல அரசாங்கம் தலையிடக்கூடாது என்பதுதான் மத்திய அரசோட நோக்கம். ஒரு நிமிஷம் அமல ஒரு குறிக்கிறார். ஒரே செகண்ட் அமல ஒரு கேட்கிறார். திருப்பி டிபேட் பழைய இதுக்கே போறோம். பார்லிமெண்ட்டுக்கு வந்துருவோம். ஓல்டு டிபேட் இல்ல. அதான் ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ். கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ என்னன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தன்னுடைய மக்களுக்கு எத்தகைய கல்வி தர வேண்டும் என்ற உரிமை இருக்கிறதா இல்லையா? அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்காக இருக்கிற ஒரு சிஸ்டத்தை கண்டினியூ பண்ணக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா?
கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனாலே நம்ம ஆட்டு மந்தை ஆகிடுவோமா? அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணுன்ற அர்த்தம். கன்கரண்ட்னா ரெண்டு பேரும் கன்கர் ஆகணும், அதான் கன்கரண்ட். ஒத்திசைவு ரெண்டு பேரும் ஒத்திசைவு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம், ரெண்டு பேரும் டிபேட் பண்ணலாம். எது நல்லதோ அதை நம்ம வந்து ஒரு கருத்துக்கு வரலாம். தவிர யாருடைய டிக்டேட்ஸ்க்கும், சிஎம் ரொம்ப கரெக்டாக சொன்னார், யாருடைய டிக்டேட்ஸ்க்கும் நம்ம அடிப்படைய வேண்டிய தேவையில்லை கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனாலே. இன்னொன்று இவங்க கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தப்போ எமர்ஜென்சி அப்போ என்ன சொன்னாங்க ரீசன்னா, எல்லா ஸ்டேட்டுக்கும் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கான பணம் இல்லை, சில ஸ்டேட்ஸ்க்கு பணம் டெபிசிட் இருக்குது, அவங்களுக்கு உதவுறதுக்காக நாங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தோம்னா சொன்னாங்க. தவிர நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்ற ஒரு அதிகாரத்துக்காக நான் கொண்டு வந்தேன்னு என்றைக்குமே சொல்லலை. இது கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ, இதை விட்டுருங்க சார். இதே விஷயத்தில் எஸ்எஸ்ஏ வந்தது 2018. ஆமாம். இந்த ஸ்கீம் ஏற்கனவே அமலில் இருக்கிற திட்டம் வந்து 2018. ஆமாம். புதிய கல்விக் கொள்கை வர்றது 2020. அதுக்கு பிறகு வரும். ஆமாம். 4 வருஷம் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. தேர்தல் வெற்றிக்கு பிறகு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த இஷ்யூவில் யூனியன் கவர்மெண்ட் தன்னோட பொசிஷனை ஹார்டன் பண்ணுது. நீ வந்து அதுக்கு முன்னாடி வரல நிபந்தனை விதிக்கல, ஏற்கனவே அந்த ஸ்கீம் இருக்கு. ஏன் இப்போ திடீர்னு பண்ணுறாங்க? ஸோ ஆப்வியஸ் இது ஆப்வியஸ். கல்வியை அரசியலாக்க வேண்டாம்னு அவங்க தானே பேசுகிறாங்க. அந்த கேள்விக்கு இதுதான் பதில். கல்வியை அவர்கள் தான் அரசியல் ஆக்குகிறார்கள். ஏனென்றால் வரும் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு கல்வியை இன்றைக்கு அரசியல் ஆக்குகிறார்கள். நான் ஒரே ஒரு சின்ன காரணம் தான் சார். அது இந்தியாவுக்கு 28+9 மாநிலங்கள் இருக்கிறது. இதை சேர்ந்தது தான் ஒரு இந்தியா. இந்தியாவில் இருக்கிற மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் வந்து மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுத்துட்டு போனவங்க தான். அவங்களால தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு இந்தியாவினுடைய இதயம் யாருன்னா பாராளுமன்றம் தான். லா மேக்கிங் பாடி இஸ் சுப்ரீம். அவங்க எடுக்கிற முடிவுக்கு எல்லா மாநிலங்களும் கட்டுப்படணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் இந்தியா முழுக்க உள்ள மாநிலத்தில் இன்றைக்கி பிஜேபி அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த அரசு 3வது முறையாக ஆட்சி செய்திருக்கிறது. அது உலக அளவில் இந்தியாவினுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு முறையான கல்வி முறைகள் இருக்கிறது, ஒவ்வொரு முறையான ஒட்டுமொத்த வலிமைக்காக, இந்தியாவின் ஒட்டுமொத்த வலிமைக்காக சர்வதேச தரத்தோடு சர்வதேசத்தில் எப்படி எல்லாம் கல்வி முறைகள் முன்னெடுக்கப்படுகிறது போல கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேற மத்திய அரசுக்கு எது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒன்று, இந்தியா முழுக்க ஒரு விஷயத்தை பண்ணி யூனிஃபை பண்ணணும் அப்படின்னா ஹிந்தி வேணும்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நோக்கத்துல தான் ஆர்டிகல் 351ல கூட அதான் வச்சிருக்காங்க. அந்த நோக்கம் தான் அன்னைக்கும் அதத்தான் சொல்றீங்க. அதாவது இந்தியாவை ஒத்துமைப்படுத்தணும்னா ஹிந்தி வந்து தான் இந்தியாவை ஒத்துமைப்படுத்தணும். நான் சொல்லவே இல்லை. இல்ல சார், அது அவங்களோட ரைட். இல்ல நேரா சொன்னா ஹிந்தி சார், நேரா சொன்னா ஹிந்தி, மறைச்சு சொன்னா 3வது மொழின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு எடுத்துக்கலாம். ரைட். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்க சொன்னது அதை விட முக்கியமானது. அதாவது உலகத்தரம் வாய்ந்த ஒரு நல்ல எஜுகேஷனை மாணவர்களுக்கு தரணும் அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வியில் பள்ளி கல்வியில் அதை மேம்படுத்துறதுக்கு ஸ்கீம்ஸ் போடுறதுலேருந்து அதை என்ஷூர் பண்ணுறது வரையிலும் ஹையர் எஜுகேஷன் வரையிலும் என்ரோல்மெண்ட் வரையிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்றைக்கி வந்திருக்கு. இந்தியா முழுக்க ஹார்வர்டுக்கும் அல்லது ஆக்ஸ்ஃபோர்டுக்கும் போய் படிக்கிறது, கேம்பிரிட்ஜில் படிக்கிறதுக்கு 200 பசங்களுக்கு தலித் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தா தமிழ்நாடு அரசு மட்டும் அதை விட அதிகமாக கொடுத்துருக்கு. இந்த 2 வருஷத்தில் தமிழ்நாடு முன்னோடியாக கொடுத்துருக்காங்க. நான் மறுக்கவில்லை. முன்னோடியாக செஞ்சுருக்கிற தமிழ்நாட்டை நீங்கள் மாடலாக எடுத்துக்கிட்டு குஜராத்திட்ட வந்து தமிழ்நாடு ரொம்ப எஜுகேஷனை நல்லா பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்கள் அப்படின்னு பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் சொன்னீங்கன்னா நியாயம். நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேட்டுக்கிட்ட வந்து காசை கொடுக்க மாட்டேன்னு மிரட்டினா என்ன சார் நியாயம்? கேரளா மும்மொழி எடுத்திருக்காங்க. 94% லிட்ரேச்சர் ரேட் இன்னைக்கு 94%. நம்ம 86% நினைக்கிறேன். ஞாபகம் சரியில்லை. நம்மளும் அதே ரேஞ்ச் தான். அதே ரேஞ்ச் இல்லை. 94 நிச்சயமா கிடையாது. 94 நிச்சயமா கிடையாது. செக் பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது. சார் 100% லிட்ரேச்சர் வந்துருச்சு சார். நம்ம கிடையாது சார். டாப் 10 லிட்ரேச்சர்ல டாப் 10ல நம்ம கிடையாது. லிட்ரேச்சர்னா என்ன சார் சொல்றீங்க? என்ன லிட்ரேச்சர் ரேட் லிட்ரஸி சொல்றீங்களா? ஆமா, லிட்ரஸின்றது ஒண்ணே கிடையாது சார். லிட்ரஸில பல காம்போனன்ட்ஸ் இருக்கு. அதனால நான் ஒன்னு சொல்றேன். எவ்வளவு பேர் ஸ்கூல்ல சேர்றாங்க, எவ்வளோ பேர் ஸ்கூலை விடாமல் முடிக்கிறாங்க, ஸ்கூல் முடிச்ச எவ்வளோ பேர் கல்லூரி சேராங்க, இதெல்லாம் சேர்த்து தான் லிட்ரஸி ரேட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். லிட்ரஸி ரேட்னு தனியாக கிடையாது. இந்த 3 எண்ணிக்கைகளை எடுத்தீங்க, ஒரு நிமிஷம் சார், இந்த 3 எண்ணிக்கைகளையும் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்றது அது எல்லாராலையும் ஒப்புக்கொட்ட உண்மை. இது டாக்குமெண்ட் ஓவராலா நான் மறுக்கல சார். நான் மறுக்கல. உங்க வாதத்தை நான் இன்னொன்னு நான் முடிச்சிடுறேன் சார். முழுசா அட்மிட் பண்றேன் சார். இன்னொன்னு நான் முடிச்சிடுறேன். நீங்க வந்து 3வது மொழி கற்றுக்கிறது ரொம்ப நல்லது, விஞ்ஞான ரீதியாக நம்ம முன்னேறலாம் சொன்னீங்க. உங்களுடைய வழிக்கே வரேன். கடந்த ஒரு 10 வருஷத்தில் நோபல் பரிசு வாங்கின எல்லாருடைய லிஸ்ட்டும் எடுத்து பாருங்கள். எல்லாருடைய லிஸ்ட்டும் எடுத்து பாருங்கள். முதல் கண்ட்ரி நீங்களாம் ரொம்ப அட்மையர் பண்ணுற USA, 2வது கண்ட்ரி UK,
மூணாவது கண்ட்ரி ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, இந்த ரேஞ்சில் வருது. எந்த கண்ட்ரிலையும் மும்மொழி கிடையாது சார். நம்ம ஊர்ல இருங்க சார், இருங்க சார், 4 பேர் 5 பேருக்கு மேல வாங்கியிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சி.வி. ராமன் தமிழ், அவர் தமிழ்ல படித்தவர். தமிழ்ல நீங்க என்ன கேட்டீங்க? இல்ல அவர் இந்தியில படிக்கல. யாரு? சி.வி. ராமன் இந்தியில படிக்கல. சி.வி. ராமன் தமிழ் இந்தியில படிக்கல இல்லையா? இந்திய நான் சொல்லவே இல்லையா? நான் சொல்லவே இல்லையா? இல்ல, நான் சொல்ல வந்தது நீங்க அமிர்தாசன் பெங்கால் இருக்கட்டும். ரவீந்திரநாத் பெங்கால்ல எழுதினார் கீதாஞ்சலியை, அதுக்கு கிடைக்கல. ஆங்கிலத்துல எழுதினார் சார். ஒன் லைன் அவங்க தாய்மொழியில படிச்சிருக்காங்க. யாருமே மும்மொழி படிக்கல சார். நான் என்ன நீதிமன்றத்துல தீர்ப்பு கூட கிடைக்காது. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுக்கணும். என்ன சொல்ல பெங்காலில எழுதினார் கிடையாது. எல்லாரும் ஒரே இடத்துல பேசினா புரியாது. இந்த மாநில இந்த நாட்டை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. தாழ்மையோட சொல்றேன். இந்த நாட்டை தமிழ்நாடு அரசு ஒரு நிமிஷம் இந்திய பாயிண்ட்க்கு ஸ்ட்ரைட்டா வந்துட்டீங்க சார். நாட்டோட இல்ல டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க சார். இந்த நாட்டோட இன்டெகிரிட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க சார். இந்த நாட்டோட சார் ஒரே செகண்ட் சார். ஒரு மாநில ஒரு செகண்ட் மாநிலத்தோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி. எக்ஸலென்ட். ப்ராப்பர் ஆப்பர்சூனிட்டி. ஒரு செகண்ட். நேஷனல் இன்டெகிரிட்டின்றது 75 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய கையில எடுத்துட்டு வந்துட்டு அவங்க எல்லாம் ஓப்பனா சொன்னாங்க. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஓப்பனா ஹிந்தின்னு சொல்றதுக்கு பயம். நேரா சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து சொல்ல முடியாது. நான் கேக்குறது மாணவர்கள் உரிமை, அது மாணவர்களோட தனிப்பட்ட உரிமை. சோ நீங்க வந்து கல்வி படிக்கணும், எதை படிக்க கூடாதுன்னு முதல் ரவுண்ட்ல என்ன பேசுனீங்க? ஒருத்தன் அறிவு வளரணும், அதுக்கு 3வது மொழி படிக்கணும். நீங்க இப்ப இந்தியாவை யூனிஃபை பண்ணணும், இன்டெகிரிட்டி பண்ணணும், அதுக்காக 3வது மொழிங்கிறீங்க. மொழி என்பது மனதில் தோன்றுவதை மற்றவருக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அது தாய்மொழியில படிச்சாதான் சார் வெளிப்படுத்த முடியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். நாங்கள் மும்மொழி கத்துக்கிறது இருக்கட்டும் சார். இந்தியா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இருமொழியை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சார். இருமொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, இருங்க சார் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க இருமொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க மும்மொழி படிக்கவே தேவையில்லை சார். உங்களால இருமொழியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. இன்றைக்கு ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட 1 கோடி குறைந்திருக்கிறது. இந்தியா முழுக்க குறைந்ததுல 3 மாநிலங்கள், பீகார், யூபி, மகாராஷ்டிரா. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 1 கோடியே. பார்லிமெண்ட்ல ரவிக்குமார் எம்பி கேட்டது. ஒரே செகண்ட் 1.55 crores குறைஞ்சிருக்கு என்ரோல்மென்ட்ல. இதை பற்றி யார் கவலைப்படுறது? மன்னர் என நினைத்துக் கொண்டு ஒரு இடைவெளிக்கு பிறகு நாம் பேசலாம். மன்னர் என நினைத்துக் கொண்டு ஆணவத்துடன் பேசுவதா? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது பற்றி நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம். ஆணவ போக்குக்கு பதிலடி என்று 64% பேரும், பாஜக எதிர்ப்பு அரசியல் என்று 15% பேரும், மாநில உரிமையை காக்க என்று 21% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு இந்திரகுமார் நிறைவு பார்வை. ஒவ்வொருத்தரும் 1 நிமிஷத்தில். மக்களிடம் கேட்டார்களான்னு சொன்னாங்க. மக்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஆணவ பேச்சு என்று. சமர சிக்ஷா அபியான்றது புதிய திட்டம் அல்ல. ஏற்கனவே அனைவருக்கும் கல்வி, பின்தங்கிய பகுதிகளில் கல்வி கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், SC/ST கல்வி கொடுக்க வேண்டும் உருவாக்கப்பட்ட திட்டம் சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன் அவ்வளவு கிளப் பண்ணி இவங்க சமர சிக்ஷா அபியான் அப்படின்னு மாத்தினாங்க. அப்போ ஏற்கனவே வேறு ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்துக்கு இவங்க NEP ஒரு கருதுகோளாக வைப்பது என்பது சட்டத்துக்கு விரோதமானது. இரண்டாவது, இன்றைக்கு இவர்கள் அவையில் கிளப்பி இருக்கக்கூடிய இந்த அவதூறு என்பது 1968 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அண்ணா இருமொழி கொள்கை சம்பந்தமாக தீர்மானம் கொண்டு வந்த போது அப்போதிருந்த அனந்தநாயகி அவர்களும் பூவராகன் அவர்களும் நேரடியாக அண்ணா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பொய் சொன்னாங்க. அண்ணா அதை ஆதாரப்பூர்வமாக மறுத்தார். அதே பாணியை இப்போது மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார்கள். இப்போ இந்த டிபேட்லேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1938க்கும் 68க்கும் இடையில இருக்கக்கூடிய ஹேங் ஓவர் பீரியடை வந்து திரும்ப பார்க்க முடியும். கட்டாய இந்தி அப்படின்றதுல தொடங்கி ஏதாவது ஒரு மொழியை படித்தால் என்ன அப்படின்றது வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு மொழிக்கு இது இந்தியா முழுவதும் மும்மொழி கொள்கை 52ல இருந்து அமல்ல இருக்குன்னு சொல்றாருல்ல. அப்ப இது வரைக்கும் எல்லா CBSE அண்ட் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ்லயும் என்ன இருக்கணும்னா 22 டீச்சர்ஸ் இருந்திருக்கணும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 22 மொழிக்கு 22 ஆசிரியர்கள் இருந்திருக்கணும். அப்படி யாரையுமே இது வரைக்கும் போடல. கடைசியா ஒரே ஒரு கருத்து, இந்த ஒட்டுமொத்த நிலைமையும் நாம் சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்டோபர் ஜாபர்லே அவர்கள் சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தி இந்தியா தி சேலஞ்ச் ஆஃப் கான்ட்ராஸ்டட் ரீஜனல் டைனமிக்ஸ் அப்படின்றதுல குஜராத் மாடல் தமிழ்நாடு மாடல்னு ஒரு டைரக்டா கம்பேர் பண்றாரு. குஜராத் மாடலுக்கு அவர் சொல்வது இம்போவரிஷ்மென்ட் ஆஃப் லோவர் மிடில் கிளாஸ். லோவர் மிடில் கிளாஸ் இன்னும் ரொம்ப ஏழையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு என்பது இன்க்ளூசிவ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஓரியன்டட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஓரியன்டட் மாடலா ஏத்துக்கலன்னா என்ன நடக்கும்னா கடைசி வரி Hindi heavyweights will be pulling the country down over the coming decades and creating tensions within India, especially if the redelimitation of the electoral constituencies is rejected by the South. என்ன நடந்தாலும் இந்தி ஹெவிவெயிட்ஸ் என்பவர்கள்
இந்தியாவை பிற்போக்கு பாதையில் இழுத்து செல்ல போகிறார்கள், அதை கண்கூடாக பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆய்வறிக்கைகள் சொல்ல தொடங்கிவிட்டன. இவர்கள் மீண்டும் மீண்டும் இதை நம் மீது மேலிருந்து குப்பை கொட்டுவது போல தமிழுக்கு மும்மொழி இந்தி என்பதை கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. திருக்குமார், மொழியை கற்றுக்கிறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு, இப்போ எனக்கு 5 மொழி தெரிஞ்சால் என் கூட 50 பேர் இருக்கிற மாதிரி தான் நான்லாம் ஃபீல் பண்ணுவேன். மொழி அவ்வளவு சௌகரியம், எல்லாருக்கும் அது மனசாட்சிக்கு உட்பட்ட விஷயம், வாதத்துக்கு வேணால் பேசலாம். அதனால் இந்தியா பூரா பேசக்கூடிய ஒரு மொழி, எளிதாக எல்லாத்துக்கூட்டையும் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக கூட இந்தியோ மற்ற மொழிகளோ, நானும் அப்படி தான் சொல்ல வரேன். ஏன்னா ஆனால் ஆர்டிகல் 351 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இந்திய முதல் 5 வருஷம் அல்லது 15 வருஷம் முடிவதற்குள் ஒரு ஒரு இந்தியை வந்து எல்லா மாநிலத்திலையும் சேர்க்க வேண்டும் அப்படி என்று அதுக்கு ஒரு ஆக்ட், இந்தியை எப்படி சேர்க்கணும், என்னென்ன அதுக்கு எப்படி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் கூட ப்ரொவிஷன் இருக்குது. ஆங்கிலத்தை தடுக்கணும்னு கூட இருக்குது. இப்போ ஆங்கிலத்தை தடுக்கலாம், யாரும் தடுக்கிறத பற்றி பேச, ஆங்கிலம் இன்னும் இல்லாமல் முடியாது. சர்வதேசத்துக்கு ஆங்கிலமும் தேசியத்திற்கு ஒரு இந்தியும் தமிழ்நாட்டுக்கு தாய்மொழியும் கட்டாயமாக்கப்படுவது நல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய நேர்மை நியாயமான ஒன்று சார். திரு அமல், தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை வந்து இன்றைக்கோ நேற்றோ உருவானதல்ல. அது ஒரு 100 வருட போராட்ட வரலாறு உண்டு. அது வந்து எப்படி ஒரு வெற்றிகரமான கொள்கை என்பது நடைமுறையில் திரும்ப 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 நடைமுறையில் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். இப்போது திடீரென்று வருகின்ற ஒரு மும்மொழி கொள்கை வந்து கான்ஸ்டிடியூஷனலாகவும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு பிரச்சனைகள் உண்டு, ஆப்ரேஷனல் இஷ்யூஸும் உண்டு, சில்ட்ரனுடைய ஹெல்த் பேக்ரவுண்ட் சைக்காலஜி பேக்ரவுண்ட்லேருந்து அது ஒத்துக்க முடியாதது, இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷனுக்கும் வந்து அது தேவையில்லாத விஷயம். ஸோ ஒரு ஹோல்சம் சைல்டுனுடைய எஜுகேஷனுக்கு 2 லாங்குவேஜும் சயின்ஸும் சோஷியல் ஸ்டடீஸும் போதோன்றது தமிழ்நாட்டினுடைய ஒத்துமொட்ட முடிவு. இந்த முடிவை வந்து இவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும்போது இவர்களை பற்றி மிக மிக தவறாக பேசுறதுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிற அறிக்கை மிகவும் நியாயமானது, நேர்மையானது, வரவேற்க தகுந்தது. நன்றி நன்றி. திரு ஸ்ரீகாந்த், நிறைவு பாருங்க. அதாவது ஆரம்பத்திலேருந்தே தவறான கருத்துக்கள் கட்டமைக்கப்படுது. ஹிந்திங்கிறீங்க, 3வது மொழின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த 3வது மொழி தமிழ் கட்டாய பாடமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதை வந்து மக்களுக்கு சென்று சேராமல் எல்லாரும் பொறுப்பாக பார்த்துக்கிறீங்க, முதல் விஷயம். 2வது விஷயம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து எஜுகேஷன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 94.3லேருந்து 85.5 குறைந்திருக்கிறது, 9 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அனைத்து பத்திரிகைகளும் தெளிவாக எழுதுகிறன. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கணிதம் போட்டதில் வெறும் 48% பேருக்கு தான் வகுத்தலே தெரியுதுங்கிறாங்க. அப்போ ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா பின்தங்கி இருக்கிற பீகார், அதே மாதிரி யூபி, இவங்க எல்லாம் வந்து 51% பீகார், நம்மளோட 1% மொத்தமாக டீகோட் பண்ணி எழுதி இருக்கிறது. நீங்க போய் சொன்னீங்கல்ல, ஏங்க நீங்க ப்ரொஃபஷனல் அதானே வரீங்க, ப்ரொஃபஷனலா வாயை மூடிட்டுங்க, உங்க வேலையை பாருங்க. அரசியல் சார்புல பேசுங்க. போய் சொல்றவங்க எப்படி சார் ப்ரொஃபஷனலா இருக்க முடியும்? ஒருத்தர் பேசுவீங்க. யாரு நீ பேசுறதுக்கு யாரு? அதனால தெளிவாக சொல்கிறேன், நீங்க யாரு சார்? இங்க வந்து அரசியலாக்கி ஆதாயம் கைபர் போலன் கனவாய்தான் தெரியும். மாநில அரசு இதை அரசியலாக்குகிறது. ஏழை மக்களுக்கு 3வது மொழி மறுக்கப்படுகிறது. ஏழை மக்களுக்கு மட்டும் திமுக நடத்துற தனியார் பள்ளியில அதிக கட்டணம் கட்டுறவங்களுக்கு ஹிந்தி சொல்லி தராங்க. ஹிந்தி எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அதிகமா இங்க ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, அங்க அதிகமான இந்தியால இங்க தான் அதிகமா ஹிந்தி எல்லா இடத்துல இருக்கின்றாரு. சவால் இப்படி ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கான ஒரு மனிதராக வந்து கொண்டு என்னை அவனேவன் பேசுறதுனால நீங்க தான் போறீங்க மிஸ்டர் புலூனி கணேஷ். இங்க பாருங்க, நான் சவால் விடுறேன், முடிஞ்சா நீங்க வந்து மக்கள் கருத்தை கேளுங்க. உத்தரப்பிரதேசத்தை தமிழ்நாடு மாதிரி படிச்ச மாநிலமா மாத்தி காட்டுங்க. முடிஞ்சா உத்தரப்பிரதேசத்துல இருந்து பானிபூரி விக்கிறதுக்கு ஆள் வராத நிலையை உருவாக்குங்க. முடிஞ்சா பீகார்ல இருந்து இங்க கொத்து வேலைக்கு கூலி வேலைக்கு வராம இருக்கிற அளவுக்கு பீகார முன்னேற்றி காட்டுங்க. தமிழ்நாட்டை பார்த்து முதல கண்ணீர் வடிக்கிறதுக்கு நீங்க தேவையில்லை மிஸ்டர் கணேஷ். உங்களை மாதிரியான தமிழீழ விரோதிகள் எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து விரட்டப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து பஞ்சமலைக்கு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல கல்வி கொடுத்து ரேஷன் கொடுத்து சொந்த மாநிலத்துல வாழ்றதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து மகாராஷ்டிரால இல்லையா பஞ்சமலைக்கு போனோம் இல்லையா? இந்த மாதிரி நீங்க கீழ்த்தரமா பேசுறதுனால தான் உங்க நிலைமை இப்படி இருக்கு.
உங்களை இன்றைக்கு மாதிரி நீங்க பச்சை பொய் பேசுறதுக்காக வர சொன்னாங்க. வேண்டியதா இருக்கு. உங்களை மாதிரி பச்சை பொய் சொல்றவங்களா கீழ்த்தரமானவர்கள், பொய் சொல்லுபவர்கள் அநாகரிகமானவர். சார், பொய் சொல்றது அநாகரிகம். கருத்து இந்த மாதிரி மட்டும் சார்பு பேசுவோம். நிலையில வாதங்களை ஒப்பம் மத்த கருத்து கருத்து பேசுவோம். இல்லாமல் என்ன நினைப்பாங்க சார்பு தெரிஞ்சா நிலையில அவர் இந்த பொய் காசுக்காக சொல்லிட்டு இருக்காரு. ப்ரொஃபஷனலா நீங்களும் பேசுறவங்க யாரும் பாத்துக்கோங்க. இல்ல. தமிழ்நாடு முழுக்க இதுதான் கேவலம். அவர் தான். உழைச்சு அவர் அவ்வளவு பொய் சாப்பிடுறது சொல்றாரு. எவ்வளவு நான் சின்ன நீங்க பையன், பண்றது senior கேவலம். கண்டிங்க. நீங்க தான் கேவலம். பொது வெளியில பொய் நம்ம சொல்றதுக்காகவே மக்கள்கிட்ட வர்றீங்க பேசணும், பாருங்க பேசணும். ப்ரொஃபஷனலி, அதுதான் கேவலம். ஓகே ஓகே நன்றி சார். பொய் சொல்றதுக்காகவே வர்றீங்களா ப்ரொஃபஷனலி, அதுதான் கேவலம். உழைச்சு பிழைக்கிறது ஸ்ரீகாந்த் கேவலம் இல்ல. ஜெர்னலிஸ்ட்ன்றது அதுக்கப்புறம் கீழே வந்து லிட்ரேட்ன்றது பதிலா லயர்னு போட்டுங்க. அது உங்களுக்கு தான் போடணும். நீங்க தான் ப்ரொஃபஷனலா வரீங்க பணத்துக்காக இந்த மாதிரி பொய் சொல்றீங்க. இருவருடைய தனிப்பட்ட மோதலா மாத்த வேணாம், விவாதத்தை முடிக்கலாம். திரு ஆனந்த், கருத்துக்களை பேசுவோம். திரு ஆனந்த் நிறைவு பாருங்க சார். இதில் வந்து 2 விஷயம் சுருக்கமா. இது கான்ஸ்டியூஷனலா, இது கான்ஸ்டியூஷனல் இல்லையா? அந்த நியூ எக்கனாமிக் பாலிசிங்கிறது ஒரு சட்டம் கிடையாது. தமிழ்நாட்டை ஏற்றுக்கலாமா வேண்டாமாங்கிறது தமிழ்நாட்டோட தனிப்பட்ட சாய்ஸ். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஏற்றுக்க முடியாதுன்னா ஏற்றுக்க முடியாது தான். அதுக்காக பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது தப்பு. 2வது விஷயம், தர்மேந்தர் பிரதான்கர் பண்ணுறது பிஜேபியோட அப்பர் கேஸ்ட், மேல் ஜாதி, ஹிந்தி ஸ்பீக்கிங் மேல் ஜாதிகள், இப்படி தான் அவங்க ஊருக்கு தலித்துங்களையும் இஸ்லாமியர்களையும் சவுத் இந்தியர்களையும் இவ்வளோ கேவலமாக பேசுறது அவங்க ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஊருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதோட கேவலமான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அது வெளியில் பேசுகிற பாஷையை பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறாங்க. ஒரு சாரின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு மனசாட்சி இல்லை. இது மாதிரி தான் நம்மளை நடத்துவாங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பற்றி இன்றைக்கி பேசணும்னு நினச்சோம், பேச முடியல. நம்மளோட பார்லிமெண்ட் சீட் குறைஞ்சதுன்னா பிரிட்டிஷ் காலனியோட மோசமான காலனியாக நம்மளை ஆக்கிடுவாங்க இவங்க. நன்றி சார். அது இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம். உங்கள் எல்லோருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.